So good evening everyone. Myself Rudramurthy, chemistry tutor. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஸோ 2 minutes மட்டும் வெயிட் பண்ணலாம், எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீ செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா, கெமிஸ்ட்ரியில் யூனிட் 1ல சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற லெசனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சொல்யூஷன், அதாவது கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. கரைசல்லாம் என்னன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி அதில் வர சில ப்ராப்ளம்ஸ், இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ஸ், இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ், இந்த மாதிரியான விஷயத்த வந்து இன்னைக்கு கிளாஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், சொல்யூஷன்னா என்ன, கரைசல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்கன்னா, ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சர். ஸோ மிக்சர் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். எங்க படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர்ஸ்ல படிச்சிருப்போம். பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்புறம் மிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா அதுல எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். மிக்சர்ஸ்ன்னு சொன்னாக்கா அதுல என்ன சொல்லுவோம், அது இம்பியூர் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன சொல்லுவோம்னா மிக்சர்னு சொல்லுவோம். அதில் ஹோமோஜீனியஸ் மிக்சர், ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொன்னா ரெண்டுமே என்ன ஆகும்னு சொன்னோம்னா மிசிபிள் ஆகும். அதோட ஒன்னோட ஒன்று ஒன்று இருக்கும், நம்ம கிளியரான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதாவது ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க நம்ம சொல்யூஷன் சொல்லும் போதே அது ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்றோம். ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் டூ ஆர் மோர் தென் டூ காம்போனன்ட்ஸ். ஸோ ஒரு சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் வேணும். என்னென்ன, ஒன்னு என்னன்னு பார்த்தோம்னா சொல்யூட். ஒன்னு என்னது, சொல்யூட். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சால்வெண்ட். ஸோ சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் ஒன்று சேர்ந்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும், சொல்யூஷன் கிடைக்கும். இதை நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்தே படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ சால்வெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், சொல்யூட் வேற சால்வெண்ட் வேறையா அப்படின்னா, ஆமா, சால்வெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா லார்ஜர் குவான்டிட்டியில இருக்கும். எது ஒண்ணு லார்ஜஸ்ட் குவான்டிட்டியில இருக்கோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எது ஒண்ணு கம்மியான அளவுல இருக்கோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சொல்யூட்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த சொல்யூட்ல பாத்தீங்கன்னாக்கா சுகர் எடுத்துக்கிறேன். சுகர் எடுத்துக்கிறேன். சால்வெண்ட்ல வந்து நான் வாட்டர் எடுத்துக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன்னாக்கா இந்த வாட்டர்ல சுகரை போட்டு டிசால்வ் பண்றேன். ஒரு நிமிஷம். ஓகே,
ஸோ சொல்யூஷனா என்ன, சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்தது. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சுகர் எடுத்துக்கிறேன். சுகர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க சொல்யூட், வாட்டரை வந்து சால்வெண்ட்டா எடுத்துக்கிறேன். நான் சுகரையும் வாட்டரையும் போட்டு டிசால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எப்படி கிடைக்கும், கிளியரான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லையா. அந்த கிளியரானதை தான் என்ன சொல்றாங்கன்னா சொல்யூஷன். அதாவது அதை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தோம்னா சுகர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ ஒரு சொல்யூட் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் சொல்யூட்டா சால்வெண்டா அப்படிங்கறத சொல்றோம். நம்ம எப்பவுமே வந்து சுகர் மட்டும் தான் சொல்யூட்டா எடுத்துப்போம், வாட்டர் மட்டும் தான் சால்வெண்டா எடுத்துப்போம்லாம் எதுவும் கிடையாது. வாட்டரை நம்ம ஒரு யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எல்லா விதமான பொருட்களையும் கரைக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அதனால அது யூனிவர்சல் சால்வெண்ட்னு சொல்லுவாங்க. இங்க வந்து நான் சுகரை வந்து கம்மியான குவான்டிட்டிலையும் வாட்டர் அதிகமான குவான்டிட்டிலையும் எடுத்ததுனால இந்த இடத்துல வாட்டர் சால்வெண்ட் ஆகும், சுகர் வந்து சொல்யூட்டாக இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்லயே படிச்சது தான். ஸோ இதுல என்னென்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேஷியஸ் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த இடத்துல சொல்யூட் யாருன்னு பார்த்தோம்னா கேஸ். ஸோ இந்த இடத்துல சொல்யூட் யாரு, கேஸ். கேஸ்ல இன்னொரு சால்வெண்ட் என்ன சொல்றோம்னா கேஸ்ன்னு சொல்றோம். இது ஜென்ரலா பார்த்தோம்னா கேஸ் பிளஸ் கேஸ் வந்து நம்ம மோஸ்டா மிக்சர் தான் சொல்லுவோம். சரிங்களா. ஸோ ஆக்சிஜனி நைட்ரஜனை மிக்ஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல வேற வேற கேஸஸ் மிக்ஸ் பண்றதா தான் சொல்லுவோம். ஜென்ரலா இது மிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி லிக்விட் பிளஸ் கேஸ், லிக்விடையும் கேஸையும் ஆட் பண்றோம். நீங்க பாத்தீங்கன்னா லிக்விட் வந்து கம்மியான குவான்டிட்டிலையும் கேஸ் அதிகமான குவான்டிட்டியில இருக்கும். அதனால வந்து லிக்விட் பிளஸ் கேஸ் வந்து குளோரோஃபார்ம் மிக்ஸ்ட் வித் நைட்ரஜன் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி சாலிட் பிளஸ் கேஸ், ஸோ இதெல்லாமே நம்ம சின்ன கிளாஸ்ல பார்த்தது தான். சாலிட் பிளஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா கேம்பரின் நைட்ரஜன் கேஸ். ஸோ இதெல்லாம் வந்து கேஷியஸ் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள். லிக்விட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் பிளஸ் லிக்விட். கேஸ் பிளஸ் லிக்விட்னா இப்போ வாட்டர்ல நமக்கு தெரியும் ஆக்சிஜன் டிசால்வ் ஆயிருக்கு. அதனால தான் மீன் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னாக்கா தண்ணியில உயிர் வாழுது. பட் அதே மீன் எடுத்து வெளியே லேண்ட்ல போட்டாக்கா அது இறந்து போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜனோட அளவு அதிகமா இருக்கு. ஸோ தண்ணியிலையுமே டிசால்வ் ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த மீனால உயிரோட இருக்க முடியும். டிசால்வ் ஆக்சிஜனோட அளவு கம்மியாச்சுன்னா மீனுமே கூட இறந்து போக வாய்ப்பு. சரிங்களா. ஸோ அதான் சொல்லுவோம் கேஸ் வந்து எதில் டிசால்வ் ஆயிருக்குன்னா லிக்விட்ல டிசால்வ் ஆயிருக்கு. அப்புறம் லிக்விட் பிளஸ் லிக்விட், எத்தனால் இஸ் டிசால்வ் இன் வாட்டர். ஸோ ரெண்டு லிக்விடை மிக்ஸ் பண்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் சாலிட் பிளஸ் லிக்விட், ஸோ இதான் ஜென்ரலா நம்ம பார்க்கறது. குளுக்கோஸ் டிசால்வ் இன் வாட்டர், குளுக்கோஸ்ன்றது என்ன, சுகரை வந்து தண்ணியில கரைக்கிறது. ஸோ அதே மாதிரி சாலிட்லயும் சொல்யூஷன்ஸ் இருக்கு. கேஸ் பிளஸ் சாலிட், கேஸ் பிளஸ் சாலிட்னு பார்த்தோம்னாக்கா இந்த இடத்துல கேஸ்ங்கிறது சொல்யூட் கம்மியான அளவில் இருக்கும், சாலிடுங்கிறது அதிகமா இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஆர்கானிக் ரியாக்ஷன்ல எல்லாம் படிச்சீங்கன்னா ஹைட்ரஜன் பெலேடியம் சொல்லிட்டு சொல்லுவாங்க, H2PD அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா பெலேடியம் அப்படிங்கிறது ஒரு மெட்டல். அந்த மெட்டல்ல வந்து சின்ன சின்ன போர்ஸ்ல வந்து கேஸை வந்து ஃபில் பண்ணி ட்ராப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அதே மாதிரி லிக்விட் பிளஸ் சாலிட் பார்த்தீங்கன்னாக்கா அமால்கம், மெர்குரி அமால்கம். மெர்குரி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு மெட்டல்னு தெரியும். ஸோ அந்த மெட்டல் கூட வேற ஏதாவது ஒரு மெட்டல், முக்கியமா மெர்குரி கூட வேற ஏதாவது மெட்டலை மிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அமால்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ பயாலஜில கூட பர்குட்டா ரெசினை பத்தி படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் வந்து மெர்குரி என்ன பண்றாங்கன்னா சோடியம் கூடயோ இல்லை வேற எந்த மெட்டல் கூட மிக்ஸ் பண்ணாங்கன்னா, ஏன்னா நமக்கு தெரியும் மெர்குரி வந்து ரூம் டெம்பரேச்சர்ல என்ன கண்டிஷன்ல இருக்கும், லிக்விட் கண்டிஷன்ல இருக்கும். ஸோ அதை வந்து வேற ஏதாவது மெட்டல் கூட மிக்ஸ் பண்ணும்போது அது அமால்கம் அப்படின்னு சொல்றோம். சாலிட் பிளஸ் சாலிட்க்கு காப்பர் டிசால்வ் இன் கோல்டு, ஸோ அலாய் இல்லையா. ஸோ அலாய் எல்லா மெட்டல், ஒரு மெட்டல் இன்னொரு மெட்டல் கூட மிக்ஸ் பண்ணா அது பேர் என்ன சொல்லுவோம், அலாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலா சொல்யூஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள் அண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன், கேஷியஸ், லிக்விட் சொல்யூஷன் அண்ட் சாலிட் சொல்யூஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ சொல்யூஷன்லாம் இருக்கு. இப்போ சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் இந்த பீக்கர்ல எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ இதுல எப்படி இருக்கு, சால்வெண்டோட அளவு அதிகமா இருக்கு, சொல்யூட்டோட அளவு கம்மியா இருக்கு. ஸோ இது சொல்யூஷன். இதை வந்து சின்ன கிளாஸ்ல இருந்து நான் படிச்சது. இப்போ இந்த சொல்யூஷனை நான் வந்து ஒரு அளவுல சொல்லணும். எப்படி நான் சொல்றது, இது ஒரு ஸ்ட்ராங்கான சொல்யூஷனா இல்ல வீக்கான சொல்யூஷனா, இதுல எந்த அளவுக்கு பொருளை டிசால்வ் ஆகிருக்கு, எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து இதுல என்ன மாதிரியான ஸ்ட்ரென்த் இருக்கு, எதோட அளவு சொல்யூட்டோட அது அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா இல்ல எவ்வளவு அளவு இருக்கு, இதை பத்தி எல்லாம் பாக்குறது தான் நெக்ஸ்ட் டாபிக். ஓகேவா. ஸோ என்ன நெக்ஸ்ட் டாபிக்னு பார்த்தோம்னா கான்சன்ட்ரேஷன் ஆர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சொல்யூஷன். கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், கான்சன்ட்ரேஷனா கான்சென்ட்ரேட் பண்ண படிப்புல ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியா இல்ல. கெமிஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எவ்வளவு அளவுக்கு அது வந்து ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றதா கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் த சொல்யூஷன் சொன்னாலும் சரி, கான்சன்ட்ரேஷன் சொன்னாலும் சரி. கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்னன்னாக்கா குவான்டிட்டி. என்ன சொல்றாங்க, கான்சன்ட்ரேஷன் இங்க குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. The concentration of the solution is the amount of solute dissolved in a known amount of the solvent. ஸோ இப்போ ஒரு சால்வெண்ட் எடுத்துக்கிறோம், சால்வெண்ட் அப்படின்னும் போது ஏதோ ஒரு சால்வெண்ட் எடுத்துக்கிறோம், லைக் வாட்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா எவ்வளவு அளவு வாட்டர் எடுத்திருக்கோம் அந்த அளவுல எவ்வளவு சொல்யூட் ஆட் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சுகர் பிளஸ் வாட்டர் எடுக்கிறேன், நான் சுகரை வந்து என்ன பண்றேன் வாட்டர் கூட மிக்ஸ் பண்றேன், அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்,
சுகர் சொல்யூஷன் கிடைக்கும் இல்லையா? ஓகே, இப்போ எனக்கு சுகர் சொல்யூஷன் கிடைச்சிச்சு. இப்போ நான் அந்த சுகர் சொல்யூஷன்ல டேஸ்ட்ங்கிறது வரும் இல்லையா? இப்போ நான் வந்து சுகர் அதிகமான குவான்டிட்டியில எடுக்கிறேன். இன்கேஸ் வந்து 1 ஸ்பூன் எடுக்கிறேன். எவ்வளவு எடுக்கிறேன்? 1 ஸ்பூன் எடுக்கிறேன். 1 ஸ்பூன் எடுக்கிறேன்னு வச்சுப்போம். வாட்டரை வந்து ஒரு 1/2 லிட்டர் எடுக்கிறேன். 1/2 லிட்டர் எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ அதோட ஒரு டேஸ்ட் இருக்கும். இதே விஷயம் வந்து இப்போ நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன், அதே 1/2 லிட்டர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப டேஸ்ட் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குமா, டிஃபர் ஆகுமா? கண்டிப்பா டிஃபர் ஆகும் இல்லையா? ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது சொல்யூட்டோட அளவு கம்மி, சால்வெண்டோட அளவு அதிகம். செகண்ட் டைம் எடுக்கும்போது கொஞ்சம் சொல்யூட் என்ன பண்றோம், இன்க்ரீஸ் பண்றோம். அப்ப டேஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுதா? டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எதனால இன்க்ரீஸ் ஆகுது? அதுல பிரசன்ட் ஆயிருக்கிற பார்ட்டிகல்ஸோட அளவு இன்க்ரீஸ் ஆகுது. அதுல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸோட அளவு இன்க்ரீஸ் ஆகுது. அதனால அதோட டேஸ்ட்டுமே என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதே விஷயத்த நம்ம கெமிஸ்ட்ரியில அப்ளை பண்ணோம்னாக்கா, இப்போ பார்ட்டிகல்ஸ் பிரசன்ட் இன் த சொல்யூட், அதாவது சாரி, பார்ட்டிகல் பிரசன்ட் இன் த சொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா அதோட ப்ராப்பர்ட்டிலையும் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த கான்சென்ட்ரேஷன் ஆர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ சொல்யூஷன் கேன் பி டிஸ்கிரைப்ட் ஆஸ் டைல்யூட் ஆர் கான்சென்ட்ரேட்டட். ஸோ டைல்யூட்னா என்ன, கான்சென்ட்ரேட்டட்னா என்ன? டைல்யூட் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கொஞ்சமா சொல்யூட் இருக்கும், நிறைய சால்வெண்ட் இருக்கும். கொஞ்சமா சொல்யூட் இருந்து நிறைய சால்வெண்ட் இருந்துச்சு அப்படின்னா டைல்யூட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பீக்கர் எடுத்துக்கிறேன். அந்த பீக்கர்ல வந்து நான் ஏதோ ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து நான் பார்ட்டிகல்ஸ், அதாவது இப்போ கிரீன் கலர்ல ரவுண்ட் ரவுண்டா போடுறேன் இல்லையா? ஸோ இது மாதிரி எடுக்கும். இது எல்லாமே என்னன்னா ஏதோ ஒரு பார்ட்டிகல். எக்ஸாம்பிளுக்கு சால்ட்னு வச்சுக்கோங்க. கிரீன் கலர்ல இருக்கிறத நான் என்ன சொல்றேன், சால்ட். இது என்னது, இது சால்ட். ஓகேங்களா? இப்ப இதுல இருக்கிற சால்வெண்ட் பார்த்தோம்னாக்கா வாட்டர். இதை வந்து நான் ஏ செட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதே மாதிரி இதே அளவுல இருக்கிற, ஓகேங்களா, இது 100 ml இருக்குன்னு வச்சுக்கோங்க வாட்டர். அதே அளவுல இருக்கிற வாட்டரை வந்து நான் இன்னொரு பீக்கர்ல எடுத்துக்கிறேன். இது என்ன பண்றேன்னாக்கா கொஞ்சம் கம்மியான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது என்னதுங்க, சால்ட். ஓகே, இது வந்து நான் பி பீக்கர் எடுத்துக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா சால்ட்டோட அளவு கம்மியா இருக்கும். பார்த்தாலே தெரியும் இதுல நிறைய இருக்கு, இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ நிறைய இருக்கு அப்படின்னாக்கா அதை நான் என்ன சொல்றேன்னாக்கா கான்சென்ட்ரேட்டட். நிறைய இருந்தா அதை என்ன சொல்றேன், கான்சென்ட்ரேட்டட்னு சொல்றேன். இதே கம்மியான அளவுல சொல்யூட் பிரசன்ட் ஆயிருக்கு, சால்வெண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னாக்கா இதை என்ன சொல்றேன்னாக்கா டைல்யூட். ஸோ சொல்யூஷன்ல இருக்கிறதே 2 டைப்பா சொல்றோம். ஒன்னு டைல்யூட், இல்லைன்னா கான்சென்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இதை எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆஸ் பர் தர் கான்சென்ட்ரேஷன். அது எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க, கான்சென்ட்ரேஷனை பேஸ் பண்ணி சொல்றாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், டைல்யூட் சொல்யூஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா அதோட குவான்டிட்டி, வெரி ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் சொல்யூட் என்ன பிரசன்ட் ஆயிருக்கும், வெரி ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் சொல்யூட். வைல் கான்சென்ட்ரேட்டட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா என்ன இருக்கும், சொல்யூஷன் ஆஸ் அ லார்ஜ் குவான்டிட்டி. சொல்யூஷன்ல என்ன அதிகமா இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் சொல்யூட் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? புரியுதா? ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ என்னென்ன மாதிரி எல்லாம் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷனை டினோட் பண்றோம். ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம லிக்விட் மட்டுமே எடுக்கிறது இல்லை, சில இடத்துல சாலிடுமே சொல்யூஷன் தான் சொன்னோம் இல்லையா? ஸோ இங்க வந்து எதை மாதிரி எல்லாம் நம்ம வந்து சொல்யூஷனை வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து பேஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மாஸ் பர்சன்டேஜ். பர்சன்டேஜ்னா எவ்வளோ, பர்சன்டேஜ்னா எவ்வளோ, 100 இல்லையா? ஸோ மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்றோம். மாஸ் பர்சன்டேஜ்னா 100க்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். இட் மே பி டிஃபைன்ட் அஸ் த நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் சொல்யூட் பர் 100 ஆஃப் மாஸ் சொல்யூஷன். ஸோ இது எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க, நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் சொல்யூட். மாஸ் ஆஃப் சொல்யூட்னா எப்படிப்பா சொல்லுவீங்க, மாஸ்னாலே என்ன அர்த்தம், மாஸோட யூனிட் என்ன, கண்டிப்பா என்ன சொல்லுவீங்க, மாஸோட யூனிட் என்ன, கிலோகிராம். அப்ப இது எதை பேஸ் பண்ணி சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னாக்கா வெயிட்டை பேஸ் பண்ணி சொல்றோம். இப்ப நான் வந்து
சொல்யூட்டோட வெயிட் வந்து ஒரு 10 கிராம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா சொல்யூஷனோட கிராம் 100 கிராம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ மாஸ் பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஐ எம் டேக்கிங் சொல்யூட் ஆஸ் 10 கிராம். 10 கிராம் எடுத்துக்கிட்டேன். என்னோட சொல்யூஷன் பாத்தீங்கன்னாக்கா 100 கிராம்ஸ் இருக்கு. அப்ப இதோட மாஸ் பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வெயிட் ஆஃப் சொல்யூட் பை வெயிட் ஆஃப் சொல்யூஷன். ஸோ அப்ளை பண்ணா என்ன வரும்? வெயிட் ஆஃப் சொல்யூட்ங்கிறது எவ்வளவு எனக்கு? 10 டிவைடட் பை வெயிட் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளவு எனக்கு? 100 இன்டூ எவ்வளவு போடணும்? 100. ஏன் போட்டா 100? பிகாஸ் we are asking percentage. ஸோ 100 ஆல மல்டிப்ளை பண்றோம். ஸோ 100 கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் மாஸ் கிடைக்கும்? 10%. ஸோ மாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10%. அதாவது சொல்யூஷன்ல 10% ஆஃப் சொல்யூட் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? எக்ஸ் பர்சன்டேஜ் பை மாஸ் மீன்ஸ் 100 கிராம் சொல்யூஷன் கண்டெய்ன்ஸ் எக்ஸ் கிராம் ஆஃப் சொல்யூட். ஸோ இதை நீங்க ஜெனரலா நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. டேக் இட் ஆஸ் 100 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது என்னன்னா 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் கிராம் ஆஃப் சொல்யூட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இப்போ எனக்கு வந்து சால்வெண்டோட அளவு வேணும்னா என்ன பண்ணலாம்? சால்வெண்டோட அளவு என்ன பண்ணணும்? இப்போ டேரக்டா என்ன பண்ணலாம்? 100ல இருந்து சொல்யூட்டோட அளவு மைனஸ் பண்ணிட்டாக்க எனக்கு ரிமைனிங் என்ன கிடைச்சிரும்? சால்வெண்ட் கிடைச்சிரும் இல்லையா? ஆமா தானே? டோட்டல் 100 அப்படின்னாக்கா அதுல எனக்கு சொல்யூட்டோட அளவு இவ்வளோ அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுல இருந்து நான் மீதியை தான் என்ன சொல்லுவேன்? சால்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஓகே, புரிஞ்சதா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னாக்கா மாஸ் வால்யூம் பர்சன்டேஜ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல கூட எடுத்துக்கிறோம், இந்த சால்ட் பிளஸ் வாட்டர் எடுத்துக்கிறோம்னா இந்த சால்ட்ன்றது என்ன? இங்க சாலிடு. வாட்டருங்கிறது என்னது? இங்க லிக்விடு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? சாலிடும் எடுக்கிறோம், லிக்விடும் எடுக்கிறோம். அப்ப என்ன பண்றது சார்? ஃபர்ஸ்ட் சொன்னீங்க மாஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது ரெண்டுமே வெயிட்னு சொல்லிட்டீங்க. சொல்யூட்டும் வெயிட், சால்வெண்ட்டும் வெயிட், அதாவது கிராம்ஸ்ல சொல்லிட்டோம். இங்க பாத்தீங்கன்னாக்கா எனக்கு ஒண்ணு வந்து சாலிட். நான் சால்ட் வாட்டரை வந்து சொல்யூஷனா எடுக்க போறேன். எனக்கு சால்ட் பாத்தீங்கன்னாக்கா சாலிட்ல இருக்குது, வாட்டர் பாத்தீங்கன்னாக்கா லிக்விட்ல இருக்குது. இதை நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் நம்ம என்ன கொண்டு வரோம்னு பாத்தீங்கன்னாக்கா மாஸ் வால்யூம் பர்சன்டேஜ் கொண்டு வரும். மாஸ் வால்யூம் பர்சன்டேஜ் இது எப்படி சார் போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள். இட் மே பி டிஃபைன்ட் as the mass of solute. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? மாஸ் ஆஃப் சொல்யூட். எவ்வளவு கிராம் எடுத்துக்கிட்டீங்க? present in 1000 centimeter cube. present in 1000 centimeter cube of solution. so சொல்யூஷன்ல 1000 centimeter cubeக்கு எவ்வளவு present ஆயிருக்கு அப்படின்னு சொல்றதா என்ன சொல்லுவாங்கனாக்கா, சரி 100 centimeter cube of solution. சரிங்களா? 100 centimeter cube of solutionல present ஆயிருக்கிறதா என்ன சொல்லுவாங்கனாக்கா மாஸ் வால்யூம் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் 100 centimeter cube of solution contains 5 gram of சோடியம் ஹைட்ராக்சைடு. அதாவது 100 சென்டிமீட்டர் கியூப் இருக்கிற வாட்டரை வந்து நம்ம கியூபிக் சென்டிமீட்டர்ல சொல்லுவோம். வால்யூம்க்கு என்னப்பா ஃபார்முலா? மீட்டர் கியூப் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்க சென்டிமீட்டர் கியூப்னு சொல்றோம். வால்யூம் ஈக்குவல் டு கியூபிக்ல சொல்லுவோம் இல்லையா? அதனாலதான் 100 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ 5 கிராம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு அது வந்து 100 சென்டிமீட்டர் கியூப்ல டிசால்வ் பண்ணிருக்காங்க. தென் த மாஸ் வால்யூம் பர்சன்டேஜ் வில் பி 5% சொல்யூஷன். ஸோ அதை வந்து 5% சொல்யூஷன் சொல்றாங்க. எப்படின்னு பார்ப்போம். ஸோ வெயிட் பை வால்யூம். இங்க என்ன பண்ணோமோ வெயிட் ஆஃப் சொல்யூஷன் போட்டோம். இங்க ஒன்றும் இல்லை, வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் யூஸ் பண்ண போறோம். வெயிட் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்டூ 100 அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ இங்கே எக்ஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க W by V மீன்ஸ் 100 ml சொல்யூஷன் கண்டெய்ன்ஸ் எக்ஸ் கிராம் ஆஃப் சொல்யூட். ஸோ 100 சென்டிமீட்டர் கியூபுங்கிறது ஒன்றும் இல்லை, 100 ml அவ்வளோதான். ஓகேங்களா? 100 சென்டிமீட்டர் கியூபுங்கிறது ஒன்றும் இல்லை, 100 ml. அப்ப 1000 சென்டிமீட்டர் கியூப்னா எவ்வளவு? 100 சென்டிமீட்டர் கியூப்னா 100 ml. அப்ப 1000 சென்டிமீட்டர் கியூப்னா எவ்வளவு வரும்? இன்னொரு ஒரு ஜீரோ ஆட் பண்றோமா? mlனா அப்ப இது என்னவா இருக்க முடியும்? 1 லிட்டர். ஓகேவா? அப்ப 1000 சென்டிமீட்டர் கியூப்ங்கிறது என்ன? இங்க 1 லிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வால்யூம் பர்சன்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் மாஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம், அப்புறம் மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் பார்க்குறோம். இங்க வந்து வால்யூம் பர்சன்டேஜ் பார்க்க போறோம். வால்யூம் பர்சன்டேஜ்னா என்ன? இப்போ அங்க என்ன பார்த்தோம்? மாஸ்ல வெயிட் ஆஃப் சொல்யூட் பை வெயிட் ஆஃப் சொல்யூஷனா? ஸோ சேம் இங்கேயும் அதே தான். வால்யூம் பர்சன்டேஜ்னா அப்ப என்ன வரப்போகுது? வால்யூம் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்டூ 100. ஸோ எவ்வளவு சொல்யூட்டோட வால்யூம்? 10 ml எடுத்தியா சொல்யூட்டை? ஸோ 10 ml. அது வந்து 100 ml சொல்யூஷன் ப்ரெசென்டா இருக்கா? அப்ப அதில் போய் டிவைட் பண்ணி போறோம். இப்போ எனக்கு வந்து சொல்யூட்டோட வால்யூம் ஆஃப் சொல்யூட் எனக்கு எவ்வளவு எடுத்துக்கிறேன்? VOL டாட்னு போட்டா வால்யூம்னு அர்த்தம். வால்யூம் ஆஃப் சொல்யூட் வந்து 25 ml எடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? ஸோ என்னோட வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் பாத்தீங்கன்னாக்கா வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வந்து ஒரு 250 ml வச்சுக்கோமே.
இப்போ எனக்கு வால்யூம் பர்சன்டேஜ் சொல்லுங்க, V/V பர்சன்டேஜ் சொல்லுங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ வால்யூம் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ? 25. சொல்யூஷன் எவ்வளோ? 250 இன்டூ 100. ஸோ கேன்சல் பண்ணா 0 போயிடும். ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணீங்கன்னாக்கா 1 வந்துருமா? ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 10%. ஓகேவா? அப்போ வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ் என்ன வருது? 10% அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, சிம்பிள் தான். ஸோ நெக்ஸ்ட் மோல். மோல் ஆஃப் சொல்யூட் பை டோட்டல் மோல்ஸ் இன்டூ 100 சொல்லுவோம். மோல்னா என்ன? மோல்னா என்ன? 1 மோல்னா எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். 1 மோல் ஈக்குவல் டு எத்தனை ஆட்டம்ஸ் படிச்சிருக்கீங்க? 6.023 இன்டூ 10 பவர் 22 23. ஓகேவா? 10 பவர் 23 ஆட்டம்ஸ் இருக்கும், என்டிடிஸ் இருக்கும், வாட் எவர் இருக்கும். இது வந்து படிச்சிருக்கும் இல்லையா? பட் இங்க வந்து அதே மோல்ல கொடுத்துருக்காங்க. எனக்கு 1 மோல் சொல்யூஷன், 2 மோல் சொல்யூஷன், 3 மோல் ஏதோ ஒன்று சொல்யூட்டை வந்து எதில் கொடுத்துருக்காங்க? மோல்ஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை டோட்டல் மோல்ஸ். ஸோ எவ்வளோ சொல்யூட் கொடுத்தாங்க, அதில் எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் டோட்டல் மோல்ஸ் இருக்குன்றதோட 100. ஸோ பர்சன்டேஜ் போட்டாலே அது கூட 100 மல்டிப்ளை பண்ணிடணும். அந்த விஷயம் ஞாபகம் இருக்கும். பர்சன்டேஜ் போட்டாலே என்ன இருக்கும்? அதில் 100 மல்டிப்ளை பண்ணிடணும். ஃபார் கேசஸ், கேசஸ்க்கு மட்டும் மாறுது. ஃபார் கேசஸ் பர்சன்டேஜ் பை வால்யூம் இஸ் சேம் ஆஸ் மோல் பர்சன்டேஜ். ஸோ வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ் என்ன போட்டிங்களோ அதே தான் எதுக்கு வரப்போகுது? கேஸ்க்கும் வரப்போகுது. சரிங்களா? கேஸ்க்கு வந்து சேம், மோல் பர்சன்டேஜும் வால்யூம் பர்சன்டேஜும் சேம். இந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்கு வால்யூம் பர்சன்டேஜ் வந்து சேமா இருக்கும், மோல் பர்சன்டேஜும் வால்யூம் பர்சன்டேஜ் எப்போ ஈக்குவலா இருக்கும்னு கேட்பாங்க. ஃபார் கேசஸ் ஒன்லி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்கு? ஃபார் கேசஸ் ஒன்லி என்ன இருக்கும் ஈக்குவலா? வால்யூம் பர்சன்டேஜும் மோல் பர்சன்டேஜும் ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மோல் ஃபிராக்ஷன். சரி, ஃபிராக்ஷன்னா என்ன? மேல ஒன்று கீழே ஒன்று இருக்கும் இல்லையா? அதாவது A/B இதெல்லாம் ஃபிராக்ஷன் சொல்லுவோம். இல்ல 3/2 இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? நம்ம ஃபிராக்ஷன் சொல்லுவோமா? இது ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும். ப்ராப்பரா இம்ப்ராப்பரா? சரி, ஓகே, இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்கே வரக்கூடாது. நம்ம இங்கே யூஸ் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பர் ஃபிராக்ஷனாக தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் சார் அதை சொல்றீங்க அப்படின்னா, இப்போ பாருங்க, மோல் ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னாக்கா ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஒன் காம்போனன்ட், ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஒன் காம்போனன்ட் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆல் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் இதோட தான் சொல்லுவோம். இப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா மோல் ஃபிராக்ஷன் அப்படிங்கிறத ஸோ மோல் ஃபிராக்ஷன்ல வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. XA plus XB equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. XA XB அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ XA ஒரு சொல்யூட்டாகவும் XB ஒன்றா எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ NAங்கிறது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அப்படின்னு எடுத்துக்கலாம். NBன்னு ஒன்று சொல்லுவோம். NB அப்படிங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்னா இன்னொன்று என்ன இருக்கும்? சால்வெண்ட். ஓகேவா? இப்போ NAவும் NBயும் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. NAவும் NBயும் ஆட் பண்ணீங்க அப்படின்னாக்கா அது சொல்யூஷன். NAவும் NBயும் ஆட் பண்ணீங்கன்னா அது சொல்யூஷன். இப்போ இந்த எக்ஸுங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்றேன். இப்போ இதாவது XA அப்படின்னு என்ன சொல்றாங்க? மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை டோட்டல் மாஸ். இங்க சொல்யூட் மட்டும் கிடையாது, நம்ம சால்வெண்ட் கூட எடுக்கலாம். இப்போ NA டிவைடட் பை NA plus B, NA plus NB அப்படின்னு சொல்றாங்க. இப்போ NAங்கிறது இங்க என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பிளஸ் NBனா என்னப்பா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் டிவைடட் பை NA plus NB. மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கீழே இருக்குது என்னது? சேம் இல்லையா? அப்ப என்ன சொல்லலாம்? NA plus NB. எல்சிஎம் எடுத்தா ரெண்டும் சேம். அப்ப மேல என்ன போடுவீங்க? NA plus NBன்னு போடுவோமா? ஈக்குவல் டு கேன்சல் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 1. ஓகேவா? இதை நான் என்ன சொல்றேன்? XAன்னு சொல்றேன். இதை நான் என்னன்னு சொல்றேன்? XBன்னு சொல்றேன். ஸோ XAங்கிறது சொல்யூட்டோட மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட்
என்னன்னு சொல்லலாம், மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட்னு சொல்லலாம். XBங்கிறது என்ன சொல்லலாம், மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் என்னது இது, சால்வெண்ட். சரியா? ஸோ சொல்யூஷன் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னாக்கா ரெண்டுத்தோட மோல்ஸ் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கணும், 1 அப்படிங்கிறது வரணும். ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி வந்து வரும் அந்த இடத்துல வந்து நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ரெண்டுத்தோட மோல் ஃபிராக்ஷன் ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வரணும், 1 அப்படிங்கிறது வரணும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட், மோல் ஃபிராக்ஷன் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் டெம்பரேச்சர். இது இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ஞாபகம் வச்சுக்கணும். மோல் ஃபிராக்ஷனுங்கிறது எதையாவது டிபெண்ட் பண்ணி இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டும் இருக்காங்க. மோல் ஃபிராக்ஷன் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர் அண்ட் கேன் பி எக்ஸ்டெண்டட் டு சொல்யூஷன் ஹேவிங் மோர் தென் 2 காம்போனன்ட்ஸ். ஸோ 2 காம்போனன்ட்க்கு மேல இருந்தாலுமே இந்த மோல் ஃபிராக்ஷனுங்கிறது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மோல் ஃபிராக்ஷன் இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான், மோல் ஃபிராக்ஷன் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் டெம்பரேச்சர். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், மொலாரிட்டி. இங்க வந்து இந்த டேர்ம்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது மொலாரிட்டி. ஓகேவா? இது வந்து மொலாரிட்டி, இது மொலாலிட்டி. ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான், ஒரே ஒரு ஃபிராக்ஷன்ல மட்டும் தான் மாறப்போகுது. அதுதான் என்னன்றது ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற இடம் அது. மொலாரிட்டி, மொலாலிட்டி. மொலாரிட்டினா என்ன, மொலாலிட்டினா என்ன, ரெண்டும் ஒண்ணுன்னு கூட நினைச்சுப்பாங்க நிறைய பேர். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கணும். சிம்பிளா சொல்றேன் பாருங்க. மொலாரிட்டி அப்படிங்கறத கேபிட்டல் எம்ல சொல்லுவாங்க, நல்லா பார்க்கணும். ஸ்மால் எம் கேபிட்டல் எம் யூஸ் பண்ணும்போது நல்லா கவனிக்கணும். ஏன்னா நம்ம வந்து பிசிக்ஸா இருக்கட்டும் இல்லை கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம்னாக்கா ஸ்மாலு கேபிட்டலு இது எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்குது. இங்க பாருங்க, ஸ்மால் எம் போட்டாக்கா அது மொலாரிட்டி, சாரி கேபிட்டல் எம் போட்டாக்கா மொலாரிட்டி, ஸ்மால் எம் போட்டிங்கன்னா அது மொலாலிட்டி, ரெண்டுமே மாறிடும். இங்க பாத்தீங்கன்னா மொலாரிட்டி இஸ் த காமன் யூனிட் ஃபார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன். இது வந்து சொல்யூஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் சொல்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு காமனா யூஸ் பண்றது. எங்க பாத்தீங்கன்னாலும் இதை பார்க்கலாம், 0.2m 0.3m எல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்க லேபுக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா நீங்க அங்க பார்க்கலாம், அங்க கூட பார்க்கலாம் 10m சொல்யூஷன், 10n நார்மாலிட்டின்னு இன்னும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் சொல்றேன். இங்க வந்து மொலாரிட்டி பத்தி பார்க்குறோம். ஓகேங்களா? இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த நம்பர் ஆஃப் மோல்ஸ். மொலாரிட்டின்னும் போது அப்ப என்ன பிரசன்ட் ஆயிருக்கணும், மோல்ஸ் பிரசன்ட் இன் 1 லிட்டர். எத்தனைப்பா, 1 லிட்டர். ஓகேவா? 1 லிட்டர் அதாவது 1 டெசிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. டெசிமல் நம்பர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, டெசிமல்னா என்ன அர்த்தம், எஸ் 1 லிட்டர் ஆர் 1 டெசிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 1 லிட்டர் ஆர் 1 டெசிமீட்டர் கியூப் ஆஃப் த சொல்யூஷன் ஆர் மில்லிமோல் ஆஃப் சொல்யூட் பிரசன்ட் இன் 1 ml அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பிரசன்ட் இன் 1 லிட்டர் ஆர் 1 டெசிமீட்டர் கியூப்னு சொல்றோம். அப்படி இல்லையா, மில்லி மோல் ஆஃப் சொல்யூட் பிரசன்ட் இன் 1 ml. 1 ml எடுத்தீங்கன்னா மில்லி மோல்ல சொல்லணும். 1 ml எடுத்தீங்கன்னா எதுல சொல்லணும், மில்லி மோல்ல சொல்லணும். 1 ml சால்வெண்ட் எடுக்கிறீங்கன்னா அப்போ அதை மில்லி மோல்ல சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபார்முலா பார்த்தோம்னா மொலாரிட்டி ஈக்குவல் டு மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை மோல் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். ஸோ மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் எத்தனை மோல்ஸ் எடுக்கிறீங்க, அது வால்யூம் ஆஃப் சொல்யூஷன்ல, அதாவது 1 லிட்டர் இருக்கக்கூடிய சொல்யூஷன்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது மொலாரிட்டி. இப்போ 1 லிட்டர் நான் வந்து ஏதோ ஒரு சொல்யூஷன் எடுத்திருக்கேன், ஏதோ ஒரு சொல்யூஷன், இது வந்து ஏதோ ஒரு சொல்யூஷன், இது வந்து 1 லிட்டர் இருக்கு. இதுல எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு, இப்போ கிரீன் கலர்ல டாட் மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து சொல்யூட். இதுல எத்தனை மோல்ஸ் கரைச்சிருக்கு, 1 மோலா 2 மோலா 3 மோலா அப்படிங்கறதா அந்த மொலாரிட்டி. இந்த 0.25 2m 0.3m எல்லாம் சொல்லுவாங்களா. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் டினோட் பண்றதுக்கான யூனிட்ஸ் தான். சரிங்களா? ஸோ அப்படியே மொலாலிட்டிக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்க என்னப்பா சொன்னீங்க, 1 லிட்டர்னு சொல்லிங்க. இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, 1000 கிராம். அவ்வளவுதான், முடிஞ்சது. எவ்வளவு சொல்றாங்க, 1000 கிராம். அப்ப இது எது, மொலாரிட்டிங்கிறது லிட்டரு, மொலாலிட்டிங்கிறது கிலோ, அதாவது கிலோகிராம், வெயிட் சொல்றது. ஓகேவா? சிம்பிள். மொலாலிட்டினா வெயிட், மொலாரிட்டினா லிக்விட் எடுத்து சொல்றது.
ஓகேவா? இங்க பாருங்க, the number of moles of solute present in 1000 gram of solvent. இங்க solvent தான் மேட்டர். ரெண்டு இடத்துலயுமே நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான். ரெண்டு இடத்துலயுமே உங்களுக்கு என்ன இருக்க போகுது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் இருக்க போகுது. பட் இதுல solute ஓகே சால்வெண்ட் மட்டும் தான் மாறப்போகுது. எதுல சால்வெண்ட் மாறப்போகுது? மொலாரிட்டியில லிட்டர் அதாவது லிக்விட்ல இருக்க போகுது சால்வெண்ட். மொலாலிட்டியில கிராம் அதாவது வெயிட்ல சொல்ல போறீங்க 1000 கிராம் ஆஃப் சால்வெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் மொலாலிட்டிக்கும் மொலாரிட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம். இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். மொலாரிட்டிங்கிறது கிலோகிராம பேஸ் பண்ணி வெயிட்டை பேஸ் பண்ணி சால்வெண்ட்டுக்கு சொல்றது. அதே மொலாரிட்டி அப்படிங்கிறது வால்யூம் பேஸ் பண்ணி சொல்றதுங்கிறது. ஸோ டேர்ம்ஸ் கூட கொஞ்சம் சிமிலரா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ யூனிட் ஆஃப் மொலாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா மொலாலிட்டி பேர்ல இருக்குது. அப்போ மோல் பர் கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே என்ன, இட் டஸ் நாட் அஃபெக்ட் டெம்பரேச்சர்னால இதுல எதுவும் மாற போறது இல்லை. இட் டஸ் நாட் அஃபெக்டட் பை டெம்பரேச்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட்ஸ் பெர் மில்லியன், பிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரலா பார்ட்ஸ் பெர் மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு the very low concentration of solute in solution. So parts per million ரொம்ப 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 கம்மி. Very low concentration of solute in the solution can be expressed in ppm. It is number of parts by mass of solute per million parts by mass of solution. ஸோ இதை வந்து நான் சொல்றேன்னா பார்ட்ஸ் பெர் மில்லியன்ன்றதே ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டியில தான் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்ஸ் பெர் மில்லியனுக்கு மாஸ் ஆஃப் solute by mass of solvent into 10 power 6. அதே மாதிரி mass of solute by mass of solution into 10 power 6 னு சொல்லலாம். ஓகேவா? Yes. Please mute yourself. Okay. மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு ஓவராலா வந்து நம்ம சொல்றது மாஸ் பர்சன்டேஜ் W/W இதுதானே ஃபர்ஸ்ட் பார்த்தோம். மாஸ் பர்சன்டேஜ்னும் போது மாஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இந்த சொல்யூஷன் பை டோட்டல் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன். காம்போனன்ட் இந்த சொல்யூஷன் சொல்லும் போது அது எய்தர் சொல்யூட்டாக இருக்கலாம் இல்ல சால்வெண்டா இருக்கலாம். நம்ம கேட்கும் போது தனியா கூட கேட்கலாம். சொல்யூட்டோட பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குது இல்ல சால்வெண்டோட பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு தனித்தனியா ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப். ஓகே, டவுட்ஸ் ஏதாவது இருந்தா நான் டைம் தரேன். அந்த டைம்ல டவுட்ஸ் கேளுங்க. எந்த ஸ்லைடுங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்ல என்ன டாபிக்ன்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. ஸோ மாஸ் பர்சன்டேஜ் சொல்லும் போது நம்ம சொல்யூட்டுக்கும் சொல்லலாம் சால்வெண்ட்டுக்கும் சொல்லலாம். மாஸ் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் இந்த சொல்யூஷன் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல சொல்யூட்னு போட்டாக்கா சொல்யூட்னு போட்டா அது மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட். இதே நம்ம சால்வெண்ட் எடுத்தோம்னாக்கா இந்த இடத்துல சால்வெண்ட் எடுத்தோம்னாக்கா அது மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சால்வெண்ட். ஓகேவா? அதே மாதிரி தான் வால்யூம் பர்சன்டேஜ்மே சொல்லலாம். வால்யூம் ஆஃப் த காம்போனன்ட் அப்படின்னு சொல்லும் போது எய்தர் சொல்யூட்டுக்கு எடுத்தா சொல்யூட் ஆஃப் த பர்சன்டேஜ், சொல்யூட் எவ்வளவு பர்சன்டேஜ் பிரசன்ட் ஆயிருக்கு. இன்கேஸ் நம்ம வந்து சால்வெண்ட் எடுக்கிறோம்னா சால்வெண்ட் எவ்வளவு பர்சன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வால்யூம் வெயிட் பை வால்யூம், அதாவது மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னாக்கா மாஸ் ஆஃப் த சொல்யூட். இதுல நம்ம அதை மாத்தி எல்லாம் சொல்ல மாட்டோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா சொல்யூட்டுங்கிறது என்னது, மாஸ் தான். மாஸ் ஆஃப் த சொல்யூட் பை 100 ml ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ppm பார்ட்ஸ் பெர் மில்லியன் இப்பதான் பார்த்தோம் இல்லையா. நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் காம்போனன்ட் divided by total number of parts of all components of the solution into 10 power 6. ஓகே, நெக்ஸ்ட் மோல் ஃபிராக்ஷன். இதுதான் நம்ம அங்கேயே சொன்னோம், எக்ஸ் அப்படிங்கிறது டினோட் பண்ணும். மோல் ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் காம்போனன்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆல் த காம்போனன்ட். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் காம்போனன்ட் எவ்வளவு பர்சன்ட் ஆயிருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் காம்போனன்ட் எவ்வளவு பர்சன்ட் ஆயிருக்குன்னு சொல்றது. நெக்ஸ்ட் மொலாரிட்டி இப்பதான் அதோட கிளாரிபிகேஷன் கொடுத்தோம். ஸோ மொலாரிட்டி அப்படிங்கிறது லிட்டர், மொலாரிட்டி அப்படிங்கிறது எதை சொல்றோம், லிட்டர் இதுல சொல்றோம். மொலாலிட்டி அப்படிங்கிறது எதை சொல்றோம், வெயிட்ல சொல்றோம். ஸோ ஸ்மால் எம் கேபிட்டல் எம் இதை மாத்தி போட்டீங்கன்னா கூட தப்பாயிடும். ஓகேவா? மொலாலிட்டியா அப்படிங்கிறது. ஓகே, ஐ திங்க் ஸோ இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி சில கண்டென்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, இது ஒரு ஓவரால் வியூஸ்க்காக. எம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை லிட்டர் ஆஃப் சொல்யூஷன். இப்போ பார்த்ததா எம் என்னப்பா, மொலாலிட்டியா ஸ்மால் எம் கேபிட்டல் எம் இங்க போட்டிருக்காங்க, கேபிட்டல் எம் போட்டிருக்காங்க. அப்ப என்ன வருது, மொலாரிட்டி. ஓகே, ஸோ இதை வந்து எப்படி பேஸ் பண்ணி சொல்றது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மாஸ் ஆஃப் சால்வெண்ட்
அதுக்கப்புறம் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் சொன்னீங்கன்னாக்கா அது மொலாலிட்டி. அதே மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்ங்கிறது மோலார் மாஸ். அதே மாஸ் ஆஃப் சொல்யூஷன் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எடுக்கும்போது அது மொலாரிட்டியில வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ சில டேர்ம்ஸ் இங்க யூஸ் பண்ணக்கூடிய சொல்யூஷன் லெசன்ல யூஸ் பண்ணக்கூடிய சில டேர்ம்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னாக்கா சால்யூபிலிட்டி, கரைதிறன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. சரிங்களா, கரைதிறன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. The maximum amount of substance that can be dissolved in a specific amount of solvent. Maximum amount. மேக்சிமம் அமௌண்ட்னா எந்த அளவுக்கு கரையக்கூடியது. இப்போ சர்க்கரை அப்படிங்கிறது தண்ணியில கரையும் தான். அதுக்குன்னு 1 கிலோ சர்க்கரையை கொண்டு போய் 100 ml வாட்டர்ல கொட்டினா குறைஞ்சிருமா? கரையாது இல்லையா? ஸோ அதுதான் சொல்ல வராங்க. மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தட் கேன் பி டிசால்வ் இன் எ ஸ்பெசிபிக் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கரையக்கூடிய அந்த திறமையை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சாலிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் எந்த கண்டிஷன்ல இருக்கணும்னாக்கா அட் எ செட் டெம்பரேச்சர். இப்போ ரூம் டெம்பரேச்சர்னா ரூம் டெம்பரேச்சர் தான். உங்களுக்கு தெரியுமா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா சாலிபிலிட்டியை நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, அதை வந்து நம்ம எஃபெக்ட்ஸ்ல பார்ப்போம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். நான் இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ml வாட்டர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதனால ஒரு 2 ஸ்பூன்ல இருந்து 3 ஸ்பூன் சர்க்கரையோ இல்லை உப்பையோ கரைக்க முடியும். அதுக்கு மேல நான் போட்டேன் அப்படின்னாக்கா அது கரையாது, அப்படின்னு நிற்கும். சேச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன்லாம் சொல்லுவீங்க இல்லையா, 10th படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்க. ஓகே, இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த நேச்சர் ஆஃப் த சொல்யூட் ஆர் சால்வெண்ட், டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணவும் முடியும். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா டெம்பரேச்சரையோ ப்ரெஷரையோ இல்லை அதோட நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி அது சேஞ்சும் ஆகும் சாலிபிலிட்டி அப்படிங்கிறது. சிலது வந்து அந்த ஃபேக்டர்ஸ்னாலையும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்சொல்யூஷன், த ப்ராசஸ் வேர் ஏ சாலிட் சொல்யூட் டிசால்வ் இன் ஏ சால்வெண்ட். ஸோ டிஸ்சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னா சாலிட லிக்விட்ல டிசால்வ் பண்றது தான். சாலிட் சொல்யூட் டிசால்வ் இன் ஏ into a solvent, increasing its concentration in the solution. So அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது சொல்யூஷன்ல. முதலே சொன்ன கான்சென்ட்ரேஷன்ங்கிறது என்னன்னா குவான்டிட்டி. ஸோ சாலிட் வந்து தண்ணியில கரையும் போது அதோட டிசால்வ் ஆச்சுன்னா சொல்யூஷன்ல கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். அப்படியே இருந்துச்சுன்னா சொல்யூஷன்ல கான்சென்ட்ரேஷன் இருக்காது. கல்லை தூக்கி தண்ணியில போட்டீங்கன்னா கல் எப்படி அப்படிதான் இருக்கும். அதனால கல் வந்து கரைஞ்சி தண்ணியில மிக்ஸ் ஆயிடுச்சான்னா கிடையவே கிடையாது. ஸோ இப்போ உப்பு கொட்டுறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடும், அது டிசால்வ் ஆகி கரைஞ்சிடும். அப்போ அந்த தண்ணியில இருக்கிற உப்போட அளவு அதிகமா இருக்கும். ஓகேவா, அதுதான் சொல்றாங்க. கிறிஸ்டலைசேஷன். கிறிஸ்டலைசேஷன் என்ன, படிகமாதல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. படிகம்னா என்ன சொல்லுவாங்கன்னா கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். The reverse process where solute particles collide and separate out of the solution as solids. So கிறிஸ்டலைசேஷன் சொல்லும் போது இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், சால்ட் எடுத்தேன், தண்ணியில போட்டு கரைச்சி சால்ட் சொல்யூஷன் உருவாக்கிட்டேன். இப்போ எனக்கு அதுல இருக்குல்ல சால்ட், அது எனக்கு வந்து திரும்ப வேணும், வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தோணுது. அதனால என்ன பண்ண போறேன்னா அந்த சால்ட்டை வந்து திரும்ப எடுக்கணும். ஸோ இதுதான் என்ன பண்றாங்கன்னாக்கா சால்ட்டை உருவாக்குறதுன்னு சொல்லுவோம். அதாவது அதுல இருக்கிற வாட்டரை என்ன பண்ணா ஹீட் பண்ணி எவாப்ரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், அதுல இருக்கிற சால்ட் பார்ட்டிகல்ஸ் கிடைச்சிரும் இல்லையா. அந்த சாலிடான சால்ட் பார்ட்டிகல்ஸ் எடுக்கிறது தான் என்ன சொல்றாங்கன்னா கிறிஸ்டலைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கடல் தண்ணியில இருக்கிற உப்பையே நம்ம எடுக்கிறோம், தெரியும் இல்லையா. ஸோ கடல் தண்ணியில இருக்கிற உப்பை வந்து எப்படி எடுக்கிறோம், ஆப்ரேஷன் ப்ராசஸ் மூலியமா. அது எப்படி அதுல என்ன இருக்குன்னா டிசால்வ் ஆயிருக்கும், சால்ட்ஸ் எல்லாமே தண்ணியில் டிசால்வ் ஆயிருக்கும். அதை தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சன்லைட்ல ஆப்ரேட் ஆக வச்சு அதுக்கப்புறமா அதுல இருந்து சால்ட்டை பிரிச்சு எடுக்கிறோம். ஸோ அதனால தான் சால்ட்டுமே வந்து கிறிஸ்டல்ஸாக தான் இருக்கும். அதுதான் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், சேச்சுரேட்டட் சொல்யூஷன். A solution where no more solute can be dissolved at a given temperature. நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்மளால அதில் கரைக்க முடியும். ஸோ 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட், அதாவது 36 கிராம் சோடியம் குளோரைடை 100 ml மிக்ஸ் பண்ண முடியும், மிக்ஸ் பண்ணி கரைக்க முடியும். அந்த 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு, அதாவது உப்பு மட்டும்தான் அதெல்லாம் கரைய முடியும். தவிர அதுக்கு மேல நீங்க 1 கிராம் ஆட் பண்ணாலும் அது கரையாம அதுக்குள்ளேயே தான் நிற்கும். ஸோ அதை தான் சொல்லுவாங்க a solution where no more solute can dissolve at a given temperature. ஒரு ரூம் டெம்பரேச்சர் எடுத்துக்கிறீங்க, அந்த டெம்பரேச்சர்ல அவ்வளவுதான் கரைக்க முடியும்னா அதை தான் என்ன சொல்றாங்க, சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆல்சோ பிளேஸ் a ரோல். யூஸ்வலா நம்ம ப்ரெஷர் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்க கான்ஸ்டன்டா எடுத்துப்போம். ஏன் அப்படின்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்கு அதனால. பட் ப்ரெஷரையுமே நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ ஜென்ரலா நம்ம ஒரு லெபார்டரியில ஒரு விஷயத்தை செய்யறோம் போது அது
ரூம் டெம்பரேச்சர் அதாவது ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மட்டும் தான் எடுக்கும். பட் ஏதாவது டிவைஸ்ல யூஸ் பண்ணும்போது அதோட மாறும். ஓகேவா, அது நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். அட் தி ஸ்டேஜ் த சிஸ்டம் இஸ் இன் டைனமிக் ஈக்குலிபிரியம். டிசொல்யூஷன் கிறிஸ்டலைசேஷன் அக்கர்ஸ் அட் த சேம் ரேட். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா ஈக்குலிபிரியம் அப்படிங்கிற வேர்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். டைனமிக் ஈக்குலிபிரியம். இந்த இடத்துல டிசொல்யூஷன் நடக்கும். டிசொல்யூஷன் என்னப்பா சொன்னோம்? சாலிட் சொல்யூட், அதாவது சாலிட் சொல்யூட் டிசால்வ் இன் சால்வெண்ட், அதான் நான் சொன்னீங்க டிசொல்யூஷன் சொன்னீங்க. கிறிஸ்டலைசேஷன் என்னது? அந்த கரைஞ்ச சொல்யூட்டு திரும்ப என்ன மாறுது? சாலிடா மாறுது. ஸோ இதுதான் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குலிபிரியமுக்கு சிம்பிள் தெரியுமா? ஸோ ஈக்குவல் டு எப்படி போடுவோம்? இப்படி போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி போடுவோம். ஸோ டிசொல்யூஷனும் கிறிஸ்டலைசேஷனும் ஒரே டைம்ல நடக்கும். அதான் என்ன சொல்றாங்கன்னா சாச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சால்யூபிலிட்டி. சால்யூபிலிட்டினா என்ன சொன்ன? கரைதிறன்னு சொன்னேன். ஸோ சால்யூபிலிட்டி எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும்? எதெல்லாம் பண்ணா சால்யூபிலிட்டி நடக்குது? எதை தான் பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ எவ்வளோ ப்ரெசண்டா இருக்கு அப்படிங்கறது பேஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி இருக்கானா? ஆமா, கம்பல்சரி இருக்கு. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது சாலிபிலிட்டி நம்மளால என்ன பண்ண முடியும்னாக்கா இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரெஷர். நான் முதலே சொன்னேன், நம்ம ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னாக்கா நார்மலா என்ன டெம்பரேச்சர் 25 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 25 டிகிரி செல்சியஸ் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அடுப்புல எடுத்துமே வைக்கிறீங்க, சால்ட்டை கொட்டிட்டு நீர்மே அடுப்பு வைக்கிறீங்கன்னா சீக்கிரமா கரைஞ்சிரும். ஓகேவா. அதே மாதிரி ப்ரெஷர்னு சொல்லும் போது நார்மலா சொன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நார்மல், இப்போ ரூம்ல இருக்கிற ப்ரெஷர். இதே நான் வந்து ஒரு மிஷின்ல வச்சு அதோட ப்ரெஷரில் வந்து இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னாக்கா அப்போ என்ன ஆகும்னா சீக்கிரமாவே சாலிபிலிட்டியும் அட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஓகேவா. இது 3 ஃபேக்டர் தான். நம்பர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், டெம்பரேச்சர், ப்ரெஷர். இந்த 3 விஷயம் வந்து சாலிபிலிட்டி டிபெண்ட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் லீ சாட்லியர் பிரின்சிபல். ஸோ இந்த லீ சாட்லியர் பிரின்சிபல் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட் ஸ்டேட்ஸ் எ சேஞ்ச் இன் எனி ஆஃப் த ஃபேக்டர்ஸ் that determine the equilibrium conditions of a system will causes the system to change in such a manner so as to reduce or counteract the effect of change. So in case ப்ரெஷர் வந்து, அதாவது நம்ம ஒன்று சொன்னோம் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லிட்டு. சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ல என்ன இருக்கும்? டிசொல்யூஷன், கிறிஸ்டலைசேஷன் போத் ஆர் சேம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல டிசொல்யூஷனும் கிறிஸ்டலைசேஷனும் ஈக்குலிபிரியம்ல இருந்தால் தான் அதை என்ன சொன்னோம்? சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஈக்குலிபிரியம்னா என்ன சொன்னோம்? ரெண்டு பக்கமே ஈக்குவலா இருக்கும். ஈக்குலிபிரியம்னா என்ன இருக்கும்? ரெண்டு பக்கமே ஈக்குவலா இருக்கும். இஃப் ஏதாவது ஒரு ஃபேக்டர், எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்பர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதோ, இல்லை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றதோ, இல்லை ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்றதோ, இல்லை டெம்பரேச்சரை குறைக்கிறதோ, இல்லை ப்ரெஷரை குறைக்கிறதோ, ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்றோம் அப்படின்னாக்கா அந்த ஈக்குலிபிரியம் இருக்கு இல்லையா, டிசொல்யூஷனுக்கும் அதாவது கரையிறதுக்கும் கிறிஸ்டலைசேஷனுக்கும், ஓகேவா, கிறிஸ்டலைசேஷனுக்கும் இருக்கிற ஈக்குலிபிரியம் ஏதாவது ஒரு பக்கமா ஷிஃப்ட் ஆயிடும். இன்கேஸ் நான் வந்து ஹீட் அதிகமா டெம்பரேச்சர் கொடுக்குறேன், இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றேன், டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு டிசொல்யூஷன் ஃபாஸ்டா நடக்கும். ஓகேவா. இன்னும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றேனாக்கா இது வந்து மாறும், மொத்தமே வந்து டிசால்வ் ஆக தான் ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் இன் நியர்லி சேச்சுரேட்டட் சொல்யூஷன் த டிசொல்யூஷன் ப்ராசஸ் இஸ் எண்டோதெர்மிக். எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக் தான் என்ன படிச்சிருப்பீங்களே. எண்டோதெர்மிக், தெர்மிக்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க, தெர்மிக்னா என்ன சொல்லுவாங்க? ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எண்டோ அப்படின்னும் போது என்டர் அப்படின்னு சொல்லலாம். எண்டோதெர்மிக் அப்படின்னு சொன்னாக்கா என்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எக்ஸோதெர்மிக் அப்படின்னாக்கா எக்ஸிட் அப்படின்னு சொல்லலாம். எண்டோதெர்மிக் நடந்தா அந்த இடத்துல டெம்பரேச்சர் குறையுமா இன்க்ரீஸ் ஆகுமா? யோசிச்சு பாருங்க. எண்டோதெர்மிக் நடந்தா அந்த இடத்துல டெம்பரேச்சர் குறையுமா இன்க்ரீஸ் ஆகுமா? எக்ஸாம்பிளுக்கு குளுக்கோஸை தண்ணியில கரைக்கிறீங்க, குளுக்கோஸ் இஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர், குளுக்கோஸ் இஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர். அந்த இடத்துல சில்லுன்னா இருக்குமா இல்ல சூடா இருக்குமா? கண்டிப்பா சில்லுன்னு தான் இருக்கும். எண்டோதெர்மிக் ப்ராசஸ், பிகாஸ் அது ஒரு எண்டோதெர்மிக் ப்ராசஸ். டெம்பரேச்சரை உள்ளே எடுத்துக்கும். ஸோ அந்த இடத்துல டெல் ஹெச் இஸ் லெஸ் தென் ஜீரோன்னு சொல்லுவாங்க. டெல் ஹெச்னா என்ன? என்தால்பி. ஓகே, டெல் ஹெச்ங்கிறது எங்க தெர்மோடைனமிக்ஸ்ல வச்சிருப்பீங்க. என்தால்பி, என்தால்பி பாத்தீங்கன்னாக்கா ஜீரோவோட கம்மியா இருக்கும். இதே the solubility should be increases with rise in temperature and if it's exothermic. இப்போ அதே வந்து நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணேன், அதாவது ஏதாவது பொருளை மிக்ஸ் பண்ணும்போது ஹீட் எஃபெக்ட் வருது அப்படின்னாக்கா அது எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல டெல் ஹெச் பாத்தீங்கன்னாக்கா கிரேட்டர் தென் ஜீரோ. அந்த இடத்துல ஹீட் வந்து என்ன ஆகும்னாக்கா வெளியே வரும். இந்த இடத்துல வந்து சில்லுன்னு இருக்கும்,
இந்த இடத்துல வந்து நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ் இந்த சாலிபிலிட்டி ஷுட் பி இன்க்ரீசஸ் வித் ரைஸ் இன் டெம்பரேச்சர். அதே எக்ஸோதெர்மிக்ல சாலிபிலிட்டி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி ஹீட் வெளியே வருது. நீங்க இன்னும் ஹீட் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த சாலிபிலிட்டிங்கிறது அந்த இடத்துல குறையாது. சோடியம் ஹைட்ராக்சைடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோடியம் ஹைட்ராக்சைடு உங்க லேபரேட்டரியில் இருக்கும். அதை எடுத்து போய் தண்ணியில போட்டு கரைச்சி உங்க கையில வச்சு பாருங்க, சில்லுன்னு இருக்குதா சூடா இருக்குதான்னு சொல்லிட்டு. பிகாஸ் அது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். வெறும் சோடியம் ஹைட்ராக்சைடு பெல்லட்ஸ் இருக்கும், அதை தண்ணியில போட்டு கரைச்சிங்க அப்படின்னாக்கா ஹீட் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் ஆஃப் தட் எண்டோதெர்மிக் ப்ராசஸ். ஓகே ஓகே, இது வந்து ஒரு ஓவரால் திங். ஸோ இந்த மோல் பற்றி நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. மோல் அப்படிங்கிறது 6.03 அந்த வேல்யூ தான். ஸோ இங்கே கூட போட்டிருப்போம் 6.02, கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. ஓகே, 6.02 மாலிகுல்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து 1 மோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே வால்யூம்ல சொல்லும் போது 22.4 லிட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ மோலார் மாஸ் டிவைடட் பை மாஸ், அதுதான் நான் அதாவது மாஸ் பை மோலார் மாஸ் தான் நான் சொல்லுவாங்கன்னா மோல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வால்யூமுக்கும் அதே தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஓவரால் திங் தான். அதுக்கப்புறம் solubility of a solid in a liquid. So solubility in the suspension, சொல்யூஷனா கிளியரா இருக்கும். இதை நம்ம பார்த்துருப்போம். சஸ்பென்ஷனா நம்ம போட்ட பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அங்கங்க அப்படியே ஸ்கேட்டர் ஆன மாதிரி இருக்கும், கொஞ்சம் தங்கின மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி கிளாரிட்டியே இல்லாம இருக்கும். அதை தான் நான் சொல்லுவாங்கன்னா சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. ப்ரிசிபிடேட்னு சொன்னா நீங்க போட்டது எல்லாம் அடியில போய் நின்றுட்டு இருக்கும், மேல ஃபுல்லா கிளியர் சொல்யூஷன் இருக்கும், ப்ராபப்ளி கிளியர் சொல்யூஷனா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ப்ரிசிபிடேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சூப்பர்நேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னதான் 22.4 லிட்டர்ஸ் அப்படிங்கிறத 1 மோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சேச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. அன்சாச்சுரேட்டட் அப்படின்னாக்கா அது இன்னும் கூட நம்மளால என்ன போட முடியும்னாக்கா சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் வந்து இன்னுமே ஆட் பண்ண முடியும். மோர் சொல்யூட், அதாவது அது இன்னும் டிசால்வ் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு. மோர் சொல்யூட் நீங்க என்ன பண்ணலாம், அன்சாச்சுரேட்டட்ல ஆட் பண்ணலாம். ஓகேவா? சாச்சுரேட்டட்ல நோ மோர் சொல்யூட், அதுக்கு மேல ஆட் பண்ணவே முடியாது. நோ மோர் சொல்யூட் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ண என்ன தெரியுமா ஆகும், பிரிசிபிடேட் ஆகி நிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி. ஸோ பிரிசிபிடேட் ஆகி கீழே போய் தங்க ஆரம்பிச்சிடும். சூப்பர் சேச்சுரேட்டட்னு ஒன்று இருக்கு. சூப்பர் சேச்சுரேட்டட்னா நீங்க எவ்வளவு போட்டாலும் அது என்ன ஆயிட்டு பிகம் அன்ஸ்டேபிள் கிறிஸ்டல் ஃபார்ம். ஸோ அது வந்து எவ்வளவு போட்டாலும் அப்படியே அதுல அப்படியே நின்றுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட், the solubility of a solid in liquid is significantly affected by temperature. So solid in liquidல மட்டும் இந்த விஷயம் நடக்குது, affected by temperature changes. Pressure does not have any significant effect on solubility of solid in liquid. Solid in liquidல ப்ரெஷரோட ரோல் ரொம்ப கம்மி தான், பட் இந்த டெம்பரேச்சரோட ரோல் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி பார்த்ததான், ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கொடுத்தது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹென்ரிஸ் லா. ஹென்ரிஸ் லா எதுக்காக இங்க வருதுன்னா, சாலிபிலிட்டி பத்தி படிக்கும்போது ஹென்ரிஸ் லா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னா இந்த இடத்துல நான் டெம்பரேச்சர் எதுவும் சேஞ்ச் பண்ண போறது இல்லை. the amount of given gas that dissolve in a given type and volume of a liquid. ஸோ இங்க அப்ப எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லிக்விட், அதுக்கப்புறமா கேஸ். இந்த இடத்துல கேஸ்ங்கிறது சொல்யூட், ஞாபகம் வச்சுக்கணும். கேஸ்ங்கிறது என்ன இந்த இடத்துல, சொல்யூட். லிக்விடுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னாக்கா சால்வெண்ட். ஸோ சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட், சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட். சொல்யூட்டுங்கிறது என்னது, கேஸ் வந்து சொல்யூட், லிக்விட் என்னன்னு சாரி சால்வெண்ட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா லிக்விட். ஓகேவா? ஓகே, ஸோ அதோட சாலிபிலிட்டியை பத்தி சொல்றது தான் ஹென்ரிஸ் லா, ஞாபகம் வச்சுக்கோங்க. The amount of gas that dissolve in a given type and volume of liquid is directly proportional to the partial pressure of the gas in equilibrium with that liquid. So partial pressure க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதோட பார்ஷியல் ப்ரெஷருக்கு ப்ரொபோஷனலா இருக்கும். எது ப்ரொபோஷனலா இருக்கு, the volume of a liquid is directly proportional to the partial pressure of the gas in equilibrium with that liquid அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஹென்ரிஸ் லா வேற எப்படி சொல்லலாம்னா, the solubility of a gas in a liquid is directly proportional to the partial pressure of the gas present above the surface of the liquid or solution. ஸோ இதே டால்டன் சொல்லும் போது, டால்டன் said that the mole fraction of gas in the solution, mole fraction of the gas in the solution proportional to the partial pressure of the gas over the solution. ஸோ இதே தான் சொல்றாங்க, இந்த கொஞ்சம் மாடிஃபைடா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் சொல்றாரு யாரு, ஹென்ரிஸ் லா. இதே டால்டன் என்ன சொல்றாருன்னா மோல் ஃபிராக்ஷனை பேஸ் பண்ணி சொல்றாரு. ஸோ த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஹென்ரிஸ் லா, சாரி ஹென்ரிஸ் லா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the partial pressure of the gas in vapor phase, partial pressure of the gas in vapor phase
is proportional to the mole fraction of the gas in the solution. So என்ன சொல்ல வராங்கன்னா the partial pressure of the gas in vapor phase. gas என்ன ஸ்டேட்ல இருக்கும்? வேப்பர் ஃபேஸ்ல இல்லையா? ஸோ அந்த வேப்பர் ஃபேஸ்ல இருக்கும்போது இஸ் ப்ரொபோஷனல் டு அது எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் த கேஸ். மோல் ஃபிராக்ஷன்ன்றது என்ன சொல்லுவோம்? அந்த எக்ஸே சொன்னோம் இல்லையா, எக்ஸ். ஸோ மோல் ஃபிராக்ஷன்னா டோட்டல், அதாவது கீழே என்ன சொல்லுவோம்? டோட்டல் மோல்ஸ், டோட்டல் மோல் எவ்வளவோ அதில் எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் சால்வெண்ட், மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் ஆர் சால்வெண்ட் தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் மோல் ஃபிராக்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த ஈக்குவேஷன் தான் அது, பி equal to KH. அதாவது இது எப்படின்னா Pங்கிறது இங்க பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு X. Xங்கிறது என்னது? இங்க மோல் ஃபிராக்ஷன். ஸோ ஸ்மால் எக்ஸ் தான் போடணும், கேபிட்டல் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ். ஸோ இங்க எக்ஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னாக்கா மோல் ஃபிராக்ஷன். ஓகேவா? Pங்கிறது என்ன சொல்லுவோம்னா பார்ஷியல் ப்ரெஷர். ஓகேவா? மோல் ஃபிராக்ஷன் அண்ட் பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹென்ரிஸ் லா, இந்த KH அப்படிங்கிறது என்னன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஒரு ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்றதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் இங்க ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அதுதான் யார்? இந்த KH. KH அப்படிங்கிறது என்னன்னா ஹென்ரிஸ் லா. KHங்கிறது என்னன்னு பார்த்தோம்னாக்கா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சொல்யூஷனுக்கும் இது வந்து மாறும். ஸோ கேஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துக்கும் சேமா இருக்குமா KH அப்படிங்கிறது கிடையாது, ஒவ்வொன்றுத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் வர்சஸ் ப்ரெஷர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சாலிட் அண்ட் லிக்விட்ல ப்ரெஷர் எந்த ரோலும் பிளே பண்ணாது, பட் கேஷியஸ் ஸ்டேட்ல பிளே பண்ணும். இப்போ வந்து நம்ம கொக்கோ கோலா பாட்டில் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஓப்பன் பண்ண உடனே புஷ்ன்னு காத்து வருது இல்ல? ஏன் வருது? அது என்ன ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க? எல்லாருக்குமே தெரியும், கார்பன் டை ஆக்சைடு ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து அப்படியே ஃபில் பண்ணா ஃபில் ஆயிடுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ரொம்ப அதிகமான ப்ரெஷரை கொடுத்து அந்த கார்பன் டை ஆக்சைடை அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் ப்ரெஷருங்கிறது ஒன்றும் இல்லை, அழுத்தம் போட்டு ப்ரெஸ் பண்ணி உள்ள திணிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா அப்படியே விட்டு வச்சிருக்காங்க ஏரை. அப்படியே விட்டு வச்சிருந்தோம். இது வந்து பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து ஒரு சொல்யூஷனு. இதுல வந்து என்ன பண்றாங்க? இந்த பார்ட்டிகல்ஸை போட்டு ப்ரெஸ் பண்றாங்க. இந்த கேஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கேஸ். இது வந்து என்ன பண்றாங்க? ஒரு ப்ரெஷர் கொடுத்து அழுத்துறாங்க. இன்க்ரீசஸ் ப்ரெஷர். இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? இது வேற வழியே இல்லாம என்ன ஆகுதுனாக்கா இதுக்குள்ள போயிட்டு இம்ப்ளான்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. மோர் கேஸ் மாலிகூல்ஸ் ஆர் சாலிபிள் அட் ஹையர் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் ஏற்றும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுவும் நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதனால என்ன சார் யூஸ்? ஹென்ரிஸ் லானால நான் ஏன் சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, ஹென்ரிஸ் லால என்ன யூஸ் இல்லைன்னு நீங்க கேட்கலாம். இங்க இருக்கு பாருங்க. டு இன்க்ரீஸ் த சாலிபிலிட்டி ஆஃப் CO2 சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ல என்ன பண்றாங்க? CO2 அப்படியே நீங்க போயிட்டு ஃபில் பண்ணி நிரப்பினீங்க அப்படின்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு ஏறாது. நம்ம வீட்டுல எல்லாம் கூட நம்ம தண்ணியில அப்படியே வந்து ஏதாவது காற்றை ஃபில் பண்ணி வச்சுட்டு கொக்கோ கோலாவை மாறிட்டோம்னா மாறாது. ஏன்னா நம்மளால அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியாது. பட் இந்த சோடாலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரை தான் என்ன பண்ணுவாங்க, நல்லா டைட்டாக போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. கார்பன் டை ஆக்சைடை சாலிபிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்றாங்க சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னாக்கா பை இன்க்ரீசிங் த ப்ரெஷர், ஹை ப்ரெஷர்ல. டு அவாய்ட் பென்ஸ், த டேங்க்ஸ் யூஸ்டு பை ஸ்கூபா டைவர்ஸ் ஆர் ஃபில்டு வித் ஏர் டைல்யூட்டட் வித் ஹீலியம். அதாவது ஸ்கூபா டைவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த டேங்க் வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல இருப்பாங்க, இங்க ஒரு டேங்க் மாதிரி மாட்டிருக்காங்கல்ல. நமக்கு தெரியும் வாட்டருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது. வாட்டரால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னாக்கா அதில் ஒரு ப்ரெஷரை கொடுக்க முடியும். அந்த ப்ரெஷர்னால இந்த டேங்க் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தா இது மேல ப்ரெஷர் அப்ளை ஆகும் வாட்டர் மேல இருந்து. ஓகேவா? அந்த ப்ரெஷர்னால அந்த டேங்க் வந்து கம்ப்ரஸ் ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி ஆகாம தடுக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா அதுல ஹீலியம் அப்படிங்கறத ஆட் பண்றாங்க. வெறும் ஆக்சிஜன் மட்டும் இருக்காது அந்த சிலிண்டர்ல. ஹீலியம் இருக்கும், நைட்ரஜன் இருக்கும், அப்புறம் ஆக்சிஜன் இருக்கும். ஆக்சிஜனோட அளவு கொஞ்சம் கம்மியான அளவுக்கு தான் இருக்கும். ஓகேவா? அது என்டையர் டேங்குமே வந்து ஆக்சிஜனை வச்சிருக்குமான்னு கேட்டா கிடையாது. அதுல கொஞ்சம் ஹீலியம், நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்கும். ஓகேவா? லோ பிளட் ஆக்சிஜன் காசஸ் ஹை ஆல்டிடியூட் கிளைம்பர்ஸ் டு பிகம் வீக் அண்ட் unable to think clearly. Symptoms of condition known as அனாக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. லோ பிளட் ப்ரெஷர் ஆக்சிஜன், அதாவது மலையேறவங்கலாம் பார்த்துருப்பீங்க, சில வீடியோஸ்ல எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ஹிமாலயாஸ்க்கெல்லாம் போறாங்க, ட்ரக்கிங் போறாங்கன்னா ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் போகக்கூடாது, இன்ஃபார்ம் பண்ணாமல் போகக்கூடாதுன்னு. ஏன்னா மலை ஏற ஏற அந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெஷர் குறையும். ப்ரெஷர் குறையும் போது என்ன ஆகும்னா பிளட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளட்ல ஆக்சிஜன் இருக்கும், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பிளட் வந்து ப்ராப்பரா எல்லா இடத்துக்கும் போகிறது, ஆக்சிஜனை கேரி பண்ணி போறதுக்கு தான் பிளட்டோட வேலை.
ஸோ அந்த ஆக்சிஜனோட அளவு நார்மல் ப்ரெஷர்ல கீழே இருக்கும்போது கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் கொடுத்து அந்த ஆக்சிஜன் வந்து பிளட்டோட நல்லா டிசால்வ் ஆயிருக்கும். பட் நீங்க ஆல்டிடியூட் மேலே போக போக அந்த ப்ரெஷர்ன்றது குறையும். ஸோ அந்த ஆக்சிஜன் வந்து பிளட்டோட மர்ஜ் ஆகாம போகலாம். அதனாலதான் சில பேருக்கு அந்த பிரீத்திங் இஷ்யூஸ்லாம் வந்து மயக்கம் போட்டு விழுது. ஏன்னா பிளட்ல சரியான ஆக்சிஜன் இல்லைன்னா ஆர்கன்ஸ்க்கு சரியான ஆக்சிஜன் சப்ளை ஆகாது. அதனால மயக்கம் போட்டு விழுறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ அதனால தான் சில பேருக்கு வந்து மலையெல்லாம் ஏறும்போது மூச்சு வாங்குறது, மூச்சு விட முடியாம திணறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். அதாவது அங்கே ஆக்சிஜன் இல்லாமல் இல்லை, அந்த ஆக்சிஜன் நம்ம உடம்புல அப்சர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை, நம்ம உடம்புல அந்த அளவுக்கு அந்த ப்ரெஷர் அப்ளை ஆகலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுதான். ஸோ ப்ரெஷர் டிக்ரீசஸ், டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், கேஸ் சாலிபிலிட்டி டிக்ரீசஸ். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ தண்ணியை வந்து கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வைக்கிறதுன்னு அர்த்தம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றோமா இல்லை கம்மி பண்றோமா? கண்டிப்பா இன்க்ரீஸ் தான் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றோம். அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னாக்கா கேஸ்ல வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. அதனால என்ன ஆகணும்னா கேஸ்ல சாலிபிலிட்டி இருக்காது, அந்த காத்தெல்லாம் வெளியே போயிடும், வெறும் லிக்விட் மட்டும் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். இதே நீங்க ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி டெம்பரேச்சர் குறைச்சிங்க அப்படின்னாக்கா அது என்ன ஆகும்னா கம்ப்ரஸ் ஆகும். கம்ப்ரஸ் ஆகும்போது சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். Solubility of gas increases with the decreases of temperature. It is due to the reason that aquatic species are more comfortable in cold waters rather than in warm water. ஸோ ரொம்ப சூடாக இருக்கிற தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஜனோட அளவுமே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால அதில் உயிரினங்களுமே வாழ முடியாது. ஹீட்டாக இருக்கும்ன்றது இந்த செகண்டரி திங். ஃபர்ஸ்ட் பிரைமரி திங் பார்த்தீங்கன்னாக்கா இது. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இது வரைக்கும் கான்செப்ட்ஸ் ஓவர். இந்த கான்செப்ட்ஸ்ல எதனா டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம். You can unmute yourself. அன்மியூட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் கான்செப்ட்ஸ்ல. யாருக்கும் அந்த டவுட்ஸ் இல்லையா? எஸ். மொலாலிட்டினா என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். மொலாரிட்டி means எஸ். மொலாரிட்டி சொல்றீங்களா மொலாலிட்டி சொல்றீங்களா? ஹலோ சொல்லுங்க, கரெக்ட் தான். யாராவது சொன்னீங்களே மொலாரிட்டினா என்ன? மொலாரிட்டி லிட்டர்ல சொல்லுவோமா இல்ல கிலோகிராம்ல சொல்லுவாங்க? லிட்டர்ல சொல்லுங்க. அப்ப மொலாலிட்டி லிட்டர்ஸ். ஓகே, குட் குட். ஸோ மாஸ் பர்சன்டேஜ், அதில் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? மாஸ் ஆஃப் சொல்யூட் பை ஃபார்முலா யாராவது சொல்ல முடியுமா? மாஸ் ஆஃப் சொல்யூட் பை Mass of the solute by mass of solution into 100. எஸ். அப்போ வால்யூம்க்கு, வால்யூம் பர்சன்டேஜ்க்கு Volume of solute by volume of solution into 100. சூப்பர் சூப்பர். மாஸ் வால்யூம் சொல்யூஷன், மாஸ் வால்யூம் பர்சன்டேஜ் சொல்றதுக்கு Mass of the solute by volume of solution into 100. யா சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற யாராவது சொல்லுவீங்களா? வேற யாராச்சும் ஆன்சர் பண்றீங்களா? எஸ். பிபிஎம்னா என்ன? பிபிஎம்மோட அப்ரிவேஷன் மட்டும் சொல்லுங்களேன். பிபிஎம்மோட அப்ரிவேஷன் Parts per million. பார்ட்ஸ் பெர் மில்லியன். அது கூட ஒரு வேல்யூ மல்டிப்ளை பண்ணுவோம். என்ன வேல்யூ அது? 10 பவர் 6. எஸ், குட் குட் குட். 10 பவர் 6 மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஓகே. மொலாலிட்டிக்கு வந்து டெம்பரேச்சரை அஃபெக்ட் பண்ணுமா? No sir. நோ. ஓகே. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா சொன்னதுல? கான்செப்ட் கிளியரா? ப்ராப்ளம்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாமா?
ஓகே, கான்செப்ட் கிளியர் நினைக்கிறேன். ஸோ நம்ம ப்ராப்ளம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஓகே, ஸோ தியரிட்டிக்கல் கொஷின்ஸ் மட்டும் இல்லாமல் சில ப்ராப்ளம்ஸ் ஓரியன்டான சம்ஸும் இருக்கும். சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும். ஒரு 1 மினிட்டோட கம்மியான டைம்ல சால்வ் பண்ற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். இதுக்கு தேவை இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சிருந்தா போதும். ஓகே, ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், calculate the mole fraction. என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? calculate the mole fraction of the components of solution composed by 96 gram of glycerol and 90 gram of water. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். 92 gram of glycerol 92 கிராம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் 90 gram of water இருக்கு. ஓகே, ரெண்டுத்தோட மோலார் மாஸும் கொடுத்துட்டாங்க. மோலார் மாஸ்னா என்ன? அந்த ஃபார்முலா மாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் மோலார் மாஸ். இதோட வாட்டரோட மோலார் மாஸ் 18 கொடுத்துட்டாங்க. கிளிசராலோட மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னாக்கா 92 கொடுத்துட்டாங்க. இப்போ இது என்ன ஆகுதுனாக்கா ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். கிளிசராலை கொண்டு போயிட்டு வாட்டர்ல டிசால்வ் பண்ண போறோம். அதுதான் இங்க நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மோல் அப்படின்றதுக்கு வந்து மாத்திக்கிறோம். மோல்ஸ் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை கிராம் இருக்கு நமக்கு? வாட்டரு 90 கிராம் இருக்கு. அதோட மோலார் மாஸ் எவ்வளோ? 18 கிராம். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 5 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் கிடைக்குது. அதே மாதிரி மோல்ஸ் ஆஃப் கிளிசரால் பார்த்தீங்கன்னா 92 கிராம்ஸ் ப்ளஸ் 92 கிராம்ஸ் ஆட் பண்ணும்போது 1 மோல் கிளிசரால் நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக இது வந்து ப்ளஸ் கிடையாது, டிவைட். தெரியுதா? நம்ம வேணா இப்படி வச்சுக்கலாம். டிவைட். ஓகேவா? அதான சொல்யூஷன், சாரி அதான ஃபார்முலா. மோல்ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவீங்க? மாஸ் பை மோலார் மாஸ். ஆமா தானே? ஸோ நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? மாஸுங்கிறது 92 கிராம் ஃபார் கிளிசரால், 90 கிராம் ஃபார் வாட்டர். ஸோ மோலார் மாஸ் நமக்கு தெரியும் 18. அதுவும் அவங்களே கொடுத்துட்டாங்க. கிவன் டேட்டால எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்ம டிவைட் பண்ணி மட்டும் பார்க்க போறோம். ஸோ இங்க நமக்கு மோல்ஸ் ஆஃப் வாட்டர் 5 மோல்ஸ் கிடைக்குது. கிளிசரால் 1 மோல் கிடைக்குது. ஸோ டோட்டல் மோல்ஸ் ஆஃப் சொல்யூஷன். டோட்டல் மோல்ஸ் ஆஃப் சொல்யூஷன் என்ன பண்ணணும்? சால்வெண்ட் பிளஸ் சொல்யூட். ஸோ இந்த இடத்துல எது அதிகமா இருக்கு? அப்ப இதான் என்ன இருக்க முடியும்? சால்வெண்டா இருக்க முடியும். கரெக்டா? அப்ப இது என்னவா இருக்கும்? கிளிசராலுங்கிறது இந்த இடத்துல சொல்யூட். ஸோ சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட் 5 + 1 நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 6 மோல்ஸ் கிடைக்குது. இப்போ இண்டிவிஜுவலா மோல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். மோல் ஃபிராக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு? மோல் ஃபிராக்ஷன் ஈக்குவல் டு number of moles of solute or solvent இல்லனா components சொல்லுவோம், divided by total number of moles, total mole. ஓகேவா? இங்க வந்து நமக்கு moles of water எவ்வளவு? மோல் ஃபிராக்ஷன்ல பாத்தீங்கன்னாக்கா moles of water பாத்தீங்கன்னாக்கா 5 இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். டோட்டல் மோல் பாத்தீங்கன்னாக்கா 6 மோல்ஸ். ஸோ 5 divided by 6 நம்ம போடும்போது நமக்கு மோல் ஃபிராக்ஷன் என்னங்கிறது கிடைக்குது. ஓகேவா? அதே மாதிரி மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் கிளிசரால், மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் கிளிசரால்னு சொல்லும்போது 1 மோல் டிவைடட் பை 6 மோல்ஸ். நம்ம இதுல இன்னொன்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? மோல் ஃபிராக்ஷன் அப்படிங்கறதோட வேல்யூ 1 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நான் இதை வந்து XAன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் XBன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, எவ்வளவு வருதுன்னு ஆட் பண்ணி பாருங்க. எவ்வளவு வருதுன்னு ஆட் பண்ணி சொல்லுங்க. ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறீங்க சொல்றதுக்கு. எஸ், X + A எவ்வளவு கிடைக்கும் நமக்கு? 1 கிடைக்கும். கிடைக்குதா? இதுதான் இம்பார்ட்டன்ட் சொன்னேன். XA + XB அது மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூஷன் பாத்தீங்கன்னாக்கா ஆல்வேஸ் 1 இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட். இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், what will be the molarity of solution? Molarity of solution when molarity is added in 16.4 gram of calcium nitrate to make 100 ml of solution. ஸோ எனக்கு வந்து 100 ml சொல்யூஷன் மேக் பண்ணணும். அதை வந்து நான் எவ்வளோ ஆட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 16.8 கிராம். இது என்னது? இது மாஸ்.
நம்ம தானே வெயிட், அதாவது மாஸ் இல்லை வெயிட் அதாவது ஆட் பண்ணுறோம். 16.4 கிராம் ஆஃப் கால்சியம் நைட்ரேட் டு மேக் 100 ml ஆஃப் சொல்யூஷன். ஸோ மோல்ஸுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணணும்னாக்கா மொலாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டாலே எது கன்வெர்ட் பண்ணிடணும், மோல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிடணும். பிகாஸ் நமக்கு என்ன ஃபார்முலா மொலாரிட்டிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மோல்ஸ் ஆர் சொல்யூட் பை வால்யூம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பண்ண போறோம், அதை வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். எதுக்கு கன்வெர்ட் பண்றோம், மோல்ஸுக்கு கன்வெர்ட் பண்றோம். ஸோ சம்டைம்ஸ் வந்து மோலார் மாஸ் அவங்களே கொடுத்துருவாங்க, சில டைம் கொடுக்கல அப்படின்னாக்கா நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். 99% வந்து கிவன் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுக்காத டைம்ல நம்ம கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இங்க பாத்தீங்கன்னாக்கா 16.4 கிராம் அப்படிங்கிறது அதோட மாஸ். நம்ம அந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா, மோலோட ஃபார்முலா தெரியும், மாஸ் பை மோலார் மாஸ். ஸோ அதை அப்ளை பண்ண போறோம். நமக்கு வந்து மாஸ் கொடுத்துட்டாங்க, மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னாக்கா 64 டிவைட் பண்ணோம்னாக்கா 0.1 கிடைக்குது. ஸோ மொலாரிட்டி அப்படின்னு சொல்லும் போது மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ 0.1 டிவைட் பை வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 100 ml சொல்லியிருக்காங்க. ஸோ 100 அப்படியே டிவைட் பண்ணுங்க. 100 அப்படியே ml போடலாமானா போட முடியாது, ஏன்னா நமக்கு என்னதான் சொன்னோம் ஃபார்முலா படி லிட்டர்ல மாற்றணும். ஸோ 100 ml லிட்டருக்கு மாற்றினா என்ன கிடைக்கும் நமக்கு, நம்ம எப்படி சொல்லலாமா 1 liter equal to 1000 ml. இது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன். 1000 ml equal to 1 literன்னு சொல்லுவோமா, அப்போ 1 ml equal to 1 by 1000ன்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், 100 ml தான் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இந்த 1க்கு பதில் இங்கே 100ன்னு வரும் பை, ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஓகே 0.1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரியா. 0.1 இப்போ 0.1 டிவைடட் பை 0.1 அதான் இங்கே 0.1 டிவைடட் பை 0.1. ஸோ 0.1 0.1 கேன்சல் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்கும். 1.0 மோல் லிட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். லிட்டர் இன்வர்ஸ் ஏன் போடுறோம்னா டிவைட்ல இருக்கு, லிட்டரோட யூனிட் வந்து எல் டிவைட்ல இருக்கு இல்லையா, டிவைட் மேலே வரும்போது எல் மைனஸ் போடுவோம். அப்படி இல்லைனாக்கா 1m எம்னு சொல்லலாம், கேபிட்டல் எம் போட்டாக்கா அதுவுமே அதோட யூனிட் தான் மொலாரிட்டிக்கு. சரிங்களா? So the molarity of the given solution is 0.1 m. The molarity of the given solution is 0.1 m. Okay. So next, calculate the molarity of the solution containing 20 gram of sodium hydroxide. 20 gram of sodium hydroxide in 250 gram of water. இவங்க இங்க இது molarity போட்டிருக்காங்க. Molality, question mistake. Okay, molality of solution containing 20 gram of sodium hydroxide in 250 gram of water. So same formula தான் யூஸ் பண்ண போறோம். என்ன ஃபார்முலா மொலாலிட்டிக்குனா மாஸ் number of moles of solute by total mass இல்லையா? ஸோ அதே தான். ஸோ மோல்ஸ் ஆஃப் solute இங்கேயுமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு மோலார் மாஸ் தெரிஞ்சிருக்கணும் 40. ஸோ மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 by 40. ஸோ நம்ம டிவைட் பண்ணோம்னாக்கா 0.5 மோல் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. 250 கிராம் ஆஃப் வாட்டர் எப்படி எழுதலாம் கிலோகிராம்ல, 0.25 கிராம் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். மொலாலிட்டிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட். மொலாரிட்டி இல்லை, இது மொலாலிட்டி. அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்காங்க போல, பிரிண்டிங் மிஸ்டேக் தான். நம்ம அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, எஸ் ஃபைன். இது வந்து மொலாலிட்டி. Molality of solution equal to moles of solute by mass of solvent kilogram. So 0.5 mole by 0.25 gram போடும்போது நமக்கு 2.0 mole kilogram inverse கிடைக்கும். ஸோ நம்ம ஸ்மால் எம் போட்டிருக்கோம் தெரியுதா? ஸோ ஸ்மால் எம் போட்டால் அது மொலாரிட்டி, கேபிட்டல் எம் போட்டாக்கா அது என்ன சொல்றாங்க மொலாரிட்டி. ஓகேவா? யூனிட்டையும் மாற்றி போட்டுறக்கூடாது. ஸோ சிம்பிள் தான், 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்ல போட்டு டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரிய மாதிரி இருக்கும், பட் சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸி. Calculate the number of copper sulfate needed to prepare 250 ml of 1.0 m copper sulfate. ஸோ இங்கே கொஞ்சம் கேட்டிருக்காங்க கொஸ்டின், கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான். எவ்வளோ கிராம் எனக்கு காப்பர் சல்ஃபேட் வேணும், நான் வந்து எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், 250 ml ஆஃப் 1m. 1mனா என்ன, 1 மொலாரிட்டி சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணணும், எனக்கு எவ்வளோ கிராம்ஸ் வந்து தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மோல்ஸ் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் கண்டுபிடிக்கணும்.
மோல்ஸ் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் ஈக்குவல் டு மொலாரிட்டி இன்ட்டு எனக்கு எவ்வளோ மொலாரிட்டி வேணுமோ அது இன்ட்டு வால்யூம். ஓகேவா? மொலாரிட்டி எனக்கு எவ்வளோ வேணும்? 1m வேணும். இன்ட்டு எனக்கு வந்து எவ்வளோ வால்யூம் இருக்கு, அதாவது 1m சொல்யூஷன் வேணும். எந்த மொலாரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 250/1000. 1000ங்கிறது இங்கே லிட்டர், அதாவது லிட்டர் கன்வெர்ட் பண்ணுறதுனால 1000 போட்டோம். 1000 ml ml. ஸோ லிட்டர் கன்வெர்ட் பண்ணுறதுனால 250/1000 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஓகேவா? ஓகே. இப்போ மோலார் மாஸ் ஆஃப் த காப்பர் சல்ஃபேட். மோலார் மாஸ் ஆஃப் த காப்பர் சல்ஃபேட் சம்டைம்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து 159.5 கிராம் பர் மோல். இப்போ இதை எடுத்து போயிட்டு என்ன பண்ண போறோம்னாக்கா மாஸ் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் கண்டுபிடிக்கிறத சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 1 × 250/1000 × 15.95 கிராம் மோல் இன்வெர்ஸ். இங்கே ஆன்சர் எடுத்துன்னு வந்து இதை மல்டிப்ளை பண்ணீங்க. நமக்கு ஃபார்முலா என்ன? மோல்ஸ்க்கு மோல் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ் தானே சொல்லுவீங்க. ஆமா தானே? இங்க நமக்கு என்ன கேட்குறாங்க? கிராம்ஸ் கேட்குறாங்க. கிராம்ஸ்ல என்னது? மாஸ். ஸோ அப்போ என்ன பண்றேன்? இதை தூக்கி இங்கே மல்டிப்ளை பண்ணிடுறேன். இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டா மாஸ் ஈக்குவல் டு என்ன எனக்கு? மோலு இன்ட்டு மோலார் மாஸா? ஸோ அதான் பண்ணியிருக்கேன். இங்கே மோலுன்றது எதுக்கு ஈக்குவல்? மொலாரிட்டி இன்ட்டு வால்யூம். மொலாரிட்டி இன்ட்டு வால்யூம்ன்றதுக்கு ஈக்குவல். ஏன் இப்படி வந்துச்சு? மொலாரிட்டிக்கு என்ன ஃபார்முலா? மொலாரிட்டிக்கு என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷனா? ஓகேவா? எதுக்கு மல்டிப்ளை பண்ணிருங்க. வந்துருச்சா பாருங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மொலாரிட்டி இன்டு வால்யூம். அவ்வளவுதான், சிம்பிள். எனக்கு கிராம் வேணும், எனக்கு வெயிட் வேணும். வெயிட் எப்படி கண்டுபிடிக்க போறேன்? இல்லை மோலோட ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க போறேன். நமக்கு ஒரே இடத்துல படிச்ச ஃபார்முலா அங்கே மட்டும் அப்ளை ஆகுறது கிடையாது. வேற வேற, அதாவது சப்ஜெக்ட்ங்கிறது கனெக்டட் தான். ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு விஷயம் படிச்சீங்க அப்படின்னா அது 4வது யூனிட்ல வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்க 11th படிச்சிருப்பீங்க. மோல்ஸ் கால்குலேட் பண்றதெல்லாம், மோல்ஸுக்கான ஃபார்முலா, இது எல்லாமே நீங்க 11th படிச்சிருப்பீங்க. 11th படிச்சது இப்போ எனக்கு ஆன்சர் யூஸ் ஆக போகுதுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கம்பல்சரி யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு மோல்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பே உங்களை எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு வாங்க. ஸோ மொலாரிட்டிக்கு இந்த ஃபார்முலா எங்கேருந்து மாத்திட்டோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க. அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல இருந்து என்ன பண்றோம்? ஸோ நமக்கு தேவையானது மாஸ். ஸோ அதனால அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். மோல்ஸ் இன்டூ மோலார் மாஸ். ஸோ அதுதான் இங்க இருக்கு. மாஸ் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் ஈக்குவல் டு, இது என்னது? ஃபார்முலா படி மோலு. இது என்னது? மோலார் மாஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? அமௌண்ட் ஆஃப் காப்பர் சல்ஃபேட். எனக்கு தேவையான அமௌண்ட் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னாக்கா 39.9 கிராம் ஆஃப் காப்பர் சல்ஃபேட்டை கொண்டு போயிட்டு 250 ml ஆஃப் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணேன். அதாவது மிக்ஸ் மட்டும் கிடையாது, டிசால்வ் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு என்ன கிடைச்சிரும்? வாட்டர்ல டிசால்வ் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு என்ன கிடைச்சிரும்? 1.00 m ஆஃப் மொலாரிட்டி இருக்கிற சொல்யூஷன் கிடைச்சிரும். ஓகேவா? எஸ், குட். நெக்ஸ்ட், how many grams of sulfuric acid H2SO4 are present in 500 ml of 0.2 m H2SO4? அதேதான் மேல போட்ட அதே டைப் ஆஃப் கொஸ்டின் தான், பட் கொஞ்சம் நம்பர்ஸ் மட்டும் மாறி இருக்குது. கிராம்ஸ் ஆஃப் H2SO4 எனக்கு என்ன வேணும்? கிராம் ஆஃப் H2SO4 are present in 500 ml. எவ்வளவு சொல்யூஷன் சொல்றாங்க? 500 ml of 0.2 m H2SO4. அவ்வளவுதான், சிம்பிள். மொலாரிட்டி ஈக்குவல் டு என்னது? மோல் பை வால்யூம். ஒன்னதான். இப்போ எனக்கு என்ன வேணும்? இதுல மோல்ஸ் வேணும். ஸோ வால்யூம் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மோல்ஸ் ஆஃப் H2SO4 ஈக்குவல் டு மொலாரிட்டி இன்டு வால்யூம். எனக்கு மொலாரிட்டி எவ்வளோப்பா? 0.2 இங்க இருக்கு. கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகே, 0.2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இன்டு வால்யூம் எவ்வளோ? 500 டிவைடட் பை 1000. ஏன் சார் 1000 போறீங்க அப்படின்னாக்கா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அங்க லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் மட்டும் தான் படிச்சோம். மொலாரிட்டியில நம்ம என்ன பார்த்தோம்? இன்னொரு வாட்டி கூட காட்டுறேன். ஏன் வந்து 1000 யூஸ் பண்றோன்றது சொல்றேன். இங்க பாருங்க, இன் லிட்டர்னு தான் சொல்லியிருக்கோம் இல்லையா? இன் லிட்டர் தான் சொல்லியிருக்கோம். இங்கேயும் கிலோகிராம் தான் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால லிட்டருக்கு தான் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அவங்க நமக்கு எம்எல்ஏ கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம அதை எதனை கன்வெர்ட் பண்ணிக்கணும்? லிட்டர்ல தான் கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் அந்த லிட்டர் அண்ட்
கிலோகிராம் யூஸ் பண்ணுறோம். இங்கே கூட பாருங்க 1000 கிராம். 1000 கிராம்னா எவ்வளோ? 1 கிலோகிராம் தானே. ஸோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். அதனால தான் நம்ம அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோம்னாக்கா எம்எல் யூஸ் பண்ணுறோம். சரி, 1000 டிவைட் பண்ணுறோம். 250 500 ml கொடுக்குறாங்க, 250 ml கொடுக்குறாங்கன்னும் போது நம்ம அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோம்? டிவைடட் பை 1000 அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஓகே, டிவைடட் பை 1000 அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணோம்னா நமக்கு 0.5 என்னது மோல்ஸ். ஓகேவா? இதை கொண்டு போயிட்டு எங்க போறீங்கன்னா மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட்ல போனோம். மாஸ் ஆஃப் H2SO4 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ மாஸ் ஆஃப் H2SO4 கண்டுபிடிக்க என்ன பண்றோம்? 0.5 1 மோல் இன்டூ மோலார் மாஸ் எவ்வளோ? 98 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 9.8 கிராம்ஸ் கிடைக்குது. அப்போ எனக்கு 0.2 m ஆஃப் H2SO4 ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா எனக்கு எவ்வளோ ஆட் பண்ணணும்? 9.8 கிராம் ஆஃப் H2SO4 எதில் ஆட் பண்ணணும்? 500 ml ஆஃப் வாட்டர்ல டிசால்வ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட், calculate the mass of mercury in water. Mass of mercury in water of a sample containing 20 mg of Hg in 500 ml of solution. ஸோ நம்ம இந்த இடத்துல தான் என்ன யூஸ் பண்ண போறோம்னா பார்ட்ஸ் பெர் மில்லியன் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போறோம். ஏன்னா 20 மில்லிகிராம் ரொம்பவே கம்மியான அளவு இல்லையா? ஸோ மில்லியன், ஸோ பார்ட்ஸ் பெர் மில்லியன்ல இதை யூஸ் பண்ண போறோம். மாஸ் ஆஃப் சொல்யூட் இன்டூ 10⁶ divided by mass of solution. Mass of solute எவ்வளோ? 20 மில்லிகிராம் இல்லையா? ஸோ mass of solution எவ்வளோ அப்படிங்கிறத போடுவோம். எஸ், ஸோ mass of Hg எவ்வளோ இந்த இடத்துல? 20 மில்லிகிராம். ஸோ mass of water எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்கா 500 ml. இதை வந்து நம்ம கிராம்ல சொன்னாக்கா 500 கிராம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதாவது வாட்டருக்கு என்னன்னு பார்த்தோம்னாக்கா 1 கிராம் ஈக்குவல் டு 1 C கியூப்னு சொல்லுவோம். ஸோ அதனால 500 ml அப்படிங்கிற சாரி கிராம் பர் கியூபிக் மீட்டர், கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 ml சொல்லுவோம். ஸோ அதனால 500 கிராம்னு எடுத்துக்கிறோம். 50 இன்டூ 10⁻2 மில்லிகிராம், அதாவது மில்லிகிராம் கன்வெர்ட் 50 இன்டூ 10⁻2 மில்லிகிராம்னு எடுத்துக்கிறோம். density equal to mass by volume. Density of water ங்கிறது அதோ இதுதான் 1 gram per centimeter cube. So volume equal to mass by density. இந்த ஃபார்முலா அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. இந்த மாஸ் கொண்டு போயிட்டு என்ன பண்ணிடுறோம்? இங்க வந்து இது எப்படி இருக்கும்? density equal to mass by volume. இந்த வால்யூம் இங்கே வந்துடும், டென்சிட்டிங்கிறது இங்கே வந்துடும். ஸோ அதனால தான் வால்யூம் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டின்னு வந்தது. ஸோ பார்ட்ஸ் பெர் மில்லியன் ஆஃப் மெர்க்குரின்னு சொல்லும் போது 20 அப்படிங்கிறது வெயிட் 20 to 10⁶ டிவைட் பை 50 into 10⁻2. ஸோ டிவைட் பண்ணோம்னாக்கா நமக்கு 40. ஸோ இதில் வந்து 2க்கு இது போயிடும், இது ஒரு 4 வரும், 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 2/5 வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு அதான் கிடைக்கும். ஸோ அதுதான் 40 பார்ட்ஸ் பெர் மில்லியன் சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? Next, so 40% of sodium hydroxide. Percentage சொன்னாக்கா அது percentage solution சொல்லுவாங்க. 40% of sodium hydroxide NaOH solution as 20% of sodium hydroxide. So 40% of sodium hydroxide solution as 20% of sodium hydroxide. அதாவது இது என்னன்னு அர்த்தம்னா NaOH டிசால்வ் பண்ணிட்டாங்க பிளஸ் சால்வெண்ட் இதை ஒன்று போட்டு ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல வந்து 20% மட்டும், அதாவது இது வந்து 20% இருக்கு, மொத்தமா சேர்த்து 40% இருக்குது. ரெண்டும் சேர்த்து எவ்வளவு இருக்குது? நமக்கு 40% எடுத்துருக்காங்க, 40% சொல்யூஷன் எடுத்துருக்காங்க. அதுல எனக்கு எவ்வளவு இருக்குதான்? 20% தான் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குதான். அது எப்படி ஃபைண்ட் த மொலாலிட்டி, அதோட மொலாலிட்டி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ மொலாலிட்டி கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பர்சன்டேஜ்ல இருந்து உடைக்கணும் இல்லையா? ஸோ எனக்கு வந்து மொத்தம் எவ்வளோ பர்சன்டேஜ் சோடியம் ஹைட்ராக்சைடு? 20 இன்ட்டு அதோட மோலார் மாஸ். அதோட மோலார் மாஸ் எவ்வளோ? அதுதான் 40. ஓகேவா? பர்சன்டேஜ் இன்ட்டு 40 டிவைடட் பை நம்ம முதலே சொன்ன பர்சன்டேஜ் சொன்னாலும் 100. ஸோ 100 மைனஸ் 20, 100 மைனஸ் பண்ணிடுறோம், 20 மைனஸ் பண்ணிட்டீங்க இன்ட்டு இது ஃபார்முலா வரும் 100.
ஸோ மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது மல்டிப்ளை பண்ணால் 800 கிடைக்குது. ஸோ 100 மைனஸ் 20 எனக்கு 80 கிடைக்குது. ஸோ டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 10 கிராம் கிலோகிராம் ஆகுது. ஓகே, சால்வெண்ட்டோடது தான் இல்லையா? ஸோ 10 கிராம் பர் கிலோகிராம் அப்படின்னா ஓகேவா? ஸோ இதுதான் 40% ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் ஆஸ் 20. இது வந்து என்னது? 20ங்கிறது இதோடது 20%, 40ங்கிறது மோலார் மாஸ். இது வந்து மாஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்ட் மொலாலிட்டி ஆஃப் அக்வா சொல்யூஷன் ஆஃப் CH3OH. இது என்னது? இது அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட். ஃபைண்ட் மொலாலிட்டி ஆஃப் அக்வா சொல்யூஷன். அக்வா சொல்யூஷன் என்னப்பா? அக்வஸ்னால என்ன அர்த்தம்? அது ஏதாவது டிசால்வ் பண்ணியிருப்பாங்கன்னா வாட்டர். அந்த இடத்துல சால்வெண்ட் யாரு? வாட்டர் தான் சால்வெண்ட். அக்வஸ்னாலே என்னது? இது வாட்டர் தான் சால்வெண்ட்னு அர்த்தம். ஸோ அசிட்டிக் ஆசிட் whose molality is 2m. ஸோ 2 மோலாலிட்டி இருக்குது, அதை வந்து டிசால்வ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதோட மொலாலிட்டி எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. D ஈக்குவல் டு 1.2 கிராம் பர் ml அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1000 இன்டூ m டிவைடட் பை 1000 இன்டூ D அப்படிங்கிறது இந்த இடத்துல டென்சிட்டி மைனஸ் மோலார் மாஸ். இது ஒரு ஜென்ரல் ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். தனித்தனியாக போடுறத இங்கே ஒன்னா சேர்த்து போட போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ வேற D அப்படிங்கிறது டென்சிட்டி இன் கிராம் பர் லிட்டர் 1.2 இது எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் எம்ங்கிறது இங்க இடத்துல என்னது? மொலாரிட்டி. ஸ்மால் எம்ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னாக்கா மொலாலிட்டி. எம்எம் அதாவது எம்எம் இதுதான் எம்எம் மோலார் மாஸ். மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் அப்படின்னு சொல்றோம். ஸோ 1000 அப்படிங்கிறது லிட்டர் கன்வெர்ட் பண்றதுனால அந்த மொலாரிட்டிக்கு 1000 ஆல்ரெடி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி மொலாலிட்டிக்கு வரும்போது 1000 கிராம்ஸுக்கு தான் யூஸ் பண்றோம். ஸோ 1000 இன்டூ எவ்வளோ மொலாரிட்டி எடுத்துக்கிறோம்னா 2 எடுத்துக்கிறோம். ஸோ அதனால 1000 இன்டூ 2 டிவைட் பை 1000 இன்டூ 1.2ங்கிறது என்னது? இதோட டென்சிட்டி மைனஸ் அஸ்டிக் ஆசிடோட மோலார் மாஸ். அஸ்டிக் ஆசிடோட மோலார் மாஸ் எவ்வளோ? எனக்கு 60. இதை நம்ம வந்து கால்குலேட் பண்றது தான், கார்பன் நம்பர்ஸ் ஹைட்ரஜனோட மாஸ் வச்சு. ஓகேவா? இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி படிச்சதுன்றதுனால நான் அப்படியே சொல்லிட்டு போறேன். ஸோ டிவைட் மல்டிப்ளை பண்ணோம்னா 2000/880. சாரி, ஸோ டிவைட் பண்ணீங்கன்னா 2.27. ஸ்மால் எம்னு மீட்டர்னு சொல்லக்கூடாது, என்னது இது? மொலாலிட்டி. சரிங்களா? மொலாலிட்டியோட ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா சால்வ் பண்ற மாதிரி வச்சுக்கணும். ஸோ ரொம்ப டிலே பண்ணீங்க அப்படின்னாக்கா டைமும் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ லாஸ்டா ஒரு கொஸ்டின், சொல்யூஷன் டைம் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்டா ஒரு கொஸ்டின் ஒன்று எடுத்துக்கிறேன். சொல்யூஷன் ஹாஸ் 98% பை சோடியம் ஹைட்ராக்சைடு வித் டென்சிட்டி ஆஃப் 2 கிராம் பர் லிட்டர். ஃபைண்ட் மொலாலிட்டி ஆஃப் சொல்யூஷன். ஸோ இதுக்கு வந்து மூணுமே கண்டுபிடிக்கணும். மொலாலிட்டி கண்டுபிடிக்கணும், மொலாலிட்டி ஆஃப் த சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். சாரி, ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். மொலாலிட்டி அப்புறம் மொலாலிட்டி ஆஃப் த சொல்யூஷன். ஸோ இதுல வந்து நான் ஒன்று A சால்வ் பண்ண போறேன், B உங்களுக்கு ஹோம் ஒர்க். ஓகேவா? ஸோ இதை கண்டுபிடிச்சுன்னா நீங்க அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு வால்யூம் தெரியாது. அதனால VB த வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ்னு எடுத்துக்கிறோம். மாஸ் ஆஃப் சொல்யூட் கண்டுபிடிக்க நமக்கு என்ன ஃபார்முலானா டென்சிட்டி இன்டூ வால்யூம் இன்டூ வெயிட் பர்சன்டேஜ் பை 100 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நமக்கு டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. நமக்கு வால்யூம் எவ்வளோன்னு தெரியாது, அதனால நம்ம வீண் வச்சுக்கிறோம். வெயிட் பர்சன்டேஜ் சொல்லும் போது 98/100. ஸோ இதில் நமக்கு வீணா வோல்டேஜ் கிடையாது, இங்க வால்யூம் ஞாபகம் வச்சுக்கணும். 1.696 இன்ட்டு வால்யூம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் எதை கண்டுபிடிக்க போறோம்னாக்கா மொலாரிட்டி கண்டுபிடிக்க போறோம். மொலாரிட்டிக்கு என்ன ஃபார்முலா? மாஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மாஸ் ஆஃப் சொல்யூட் இங்க என்னன்னு பார்த்தோம்னாக்கா 1.96/40 டிவைடட் பை V அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல, V அப்படிங்கிறது இங்க இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணிட்டோம்னா கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம 1.96 டிவைடட் பை 40 மட்டும் போட்டோம்னாக்கா நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிடும். ஓகேவா? இது ஆக்சுவலாக கேபிட்டல் எம், ஸ்மால் எம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்மால் எம் ஈக்குவல் டு, இது வந்து மொலாலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். இதை நீங்கள் தான் கண்டுபிடிக்குன்னு சொன்னேன், பட் பரவாயில்ல. 9.6 இன்டூ V, இந்த இடத்துல V வரணும், V அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல இருந்து இங்கே வந்து V அப்படிங்கிறது இருக்கும்.
ஸோ இதை வந்து சால்வ் பண்ணும்போது இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்க, அப்போதான் உங்களுக்கு தெரியும். ஓகே, சால்வ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். 24.0 வருதான்னு செக் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் எனக்கு அப்டேட் பண்ணுவீங்க. ஓகே ஓகே, இன்னும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ரிமைனிங் ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இது வரைக்கும் நடத்துனதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். ஒரு 10 ப்ராப்ளம் போட்டிருக்கோம். ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துட்டு செஷனை முடிச்சுக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்முலாஸ் தான் தெரியணும். மேக்ஸில் இருக்கிற மாதிரி ஃபார்முலாஸ். பட் இந்த ஃபார்முலாஸை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணணும்னு இல்லை, அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். 1 minute. எஸ், ஸோ இதில் இருக்கிற ஒரு 7 ஃபார்முலாஸ் இருக்கு. இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஸோ மாஸ் பர்சன்டேஜ்னும் போது மாஸ் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் இந்த சொல்யூஷன் டிவைடட் பை டோட்டல் மாஸ். ஸோ வால்யூம் பர்சன்டேஜ்னும் போது அதே தான், வால்யூம் ஆஃப் காம்போனன்ட் பை டோட்டல் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்டூ 100. ஓகே, அதே மாதிரி ppmனா பார்ட்ஸ் பெர் மில்லியன், அதுக்கு என்ன அது நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் காம்போனன்ட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஆல் காம்போனன்ட் ஆஃப் த சொல்யூஷன் இன்டூ 10⁶. ஸோ மோல் ஃப்ராக்ஷனுக்கு சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் காம்போனன்ட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆல் த காம்போனன்ட்ஸ். அப்புறம் மொலாரிட்டி அண்ட் மொலாலிட்டி. மொலாரிட்டின்னும் போது லிக்விட்ல சொல்றோம், மொலாலிட்டி அப்படின்னு சொல்லும் போது வெயிட்ல சொல்றோம். ஓகேவா? இந்த ஃபார்முலா சார்ட் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க சொல்யூஷன் லெசன்ல கான்சன்ட்ரேஷன் டாபிக்ல எந்த கொஸ்டின் கேட்டாலுமே உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாவே உங்களால சால்வ் பண்ணிட்டு போயிடும். ஓகேவா? இது ரிலேட்டடா இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் எல்லாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு நடத்துனதுல அப்படின்னா நீங்க கேட்கலாம். செவன்த் சம் ரீடீச் பண்ணுங்க சார் ப்ளீஸ். ஓகே, வேற யாருக்காவது ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, லோட் ஆகுது. ஓகே, செவன்த் சம்மா. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷின்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டவுட் கிளியரிங் செஷன் வரும்போது நம்ம அந்த விஷயத்த வந்து சால்வ் பண்ணலாம். கொஷின் நம்பர் அந்த கொஷின் முடிஞ்ச நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து டவுட் கிளியரிங் செஷன் 5 daysல கண்டக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து அந்த விஷயத்த பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெகுலராக கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க, கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க. 6:30க்கு கிளாஸ்க்கான லிங்க் 6 o'clockே வந்துடும். ஸோ கிளாஸஸை கரெக்டாக அட்டன் பண்ணுங்க, அப்போதான் உங்களுக்கு வந்து கண்டினியூட்டி கிடைக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சரி.